Okay. So today our resource person, Mr. Nandagopal sir, a dedicated registered staff nurse from SRM Medical College Hospital Research Center. He is currently working in the ICU, providing excellent care for critically ill patients with strong clinical skills. And he has good communication, patient care skills, stress management ability, and experience in handling ICU equipments like ventilators and cardiac monitors. Academically, he completed BSc Nursing at SRM Medical College and is now pursuing MSc Nursing, Medical Surgical Nursing. He has carried out meaningful research studies, a study on the impact of alcohol dependence on adolescents' health behavior, like that. And we are honored to welcome him today and appreciate his dedication to nursing and research. So, thank you for joining with us. Please, over to you now. Thank you. Can you audible here? Hello. Yes, sir. Yes, sir. So first of all, thank you to everyone, and also welcome to this session. Good morning to everyone. How you are, guys? Please don't say me, sir. Call us Anna, okay? As a common brother, you can call me. So today's session, biomedical session. Today they said about ask neurological disorders. My topic, according to the syllabus, epilepsy and Alzheimer disease. Okay. Shall we start our presentation? Yes, yes, sir. Yes, Anna. Okay, fine. Nice. Suresh, can you share the BPT? அந்த ஒரு நிமிஷம் நான் யுஎஸ்டி ஷேர் பண்ண சொல்றேன். நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன். ஒரு நிமிஷம். Okay. யுஎஸ்டி நான் அமிச்சிட்டேமா, நீங்க ஷேர் பண்ணிடுறீங்களா? ஷேர் பண்றேன். ஓகேமா. So friends, உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே அக்செப்டபிள் தானே? நல்லா பேசுவீங்கல்ல? எல்லாருக்கும் கேக்குதா? எஸ் சார். எஸ் அண்ணா. எஸ் அண்ணா. எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா? எஸ் சார். சார் வேண்டாம், பிரதர்னே கூப்பிடுங்க, சரிங்களா? ஸோ என் பேர் வந்து நந்தகோபால். நான் பிஎஸ்சி நர்சிங் எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு ஆஃப்டர் 2019 பேட்ச், ஓகே, 2019 to 2023 பாஸ்ட் அவுட். அதுக்கு அடுத்ததா 2023ல இருந்து ஸ்டில் நவ் ஒர்க்கிங் அஸ் எ ஸ்டாஃப் நர்ஸ் இன் ஐசியூ. ஃபர்ஸ்ட் முதல்ல ஐஎம்சியூ, இன்டென்சிவ் மெடிக்கல் கேர் யூனிட், எஸ்ஆர்எம் எம்சிஹெச், தட் மீன் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர்ல ஸ்டாஃப் நர்ஸா ஐசியூ நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல ஐஎம்சியூன்ற இன்டென்சிவ் மெடிக்கல் கேர் யூனிட் மெடிக்கல் கேர்ல இருந்தது. அதுக்கு அடுத்துதான் கிரிட்டிக்கல் கேர் மெடிசன்ல வந்தேன். ஸோ கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் we can see all kind of all system wise conditions in very sick, that means a critical situations we can face it. Also இப்போ வந்து நான் ஐஎம்சியூ திருப்பி again I will change it into IMCU, intensive medical care unit. So here also we can facing handling the topmost patients, the critical patients in all situations. And so I completed my research in the US UG, comparative study between alcoholic and non-alcoholic adolescents health
behavior to of the alcoholic parents. Okay. Hello. சொல்லுங்க யஸ்னா. ஆ சரி, நீங்க எல்லாம் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டிபார்ட்மெண்ட்? எஸ் அனுஷா, ரேடியாலஜி ஃபர்ஸ்ட் இயர், ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. எங்கடா படிச்சிட்டு இருக்கீங்க? இது விநாயகா மிஷின்ஸோட பிரான்ச் பாண்டிச்சேரி இருக்குல்ல, எஸ்ஏஹெச், அங்க படிச்சிட்டு ஓகே இருக்கேன். ஓகே. இன்னொருத்தவங்க வேற யாராவது? ஹாய் அண்ணா. அண்ணா Hi, மைசெல்ஃப் ma'am. பிரீத்தினா. நான் வந்து கார்டியாக் டெக்னாலஜி வந்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூட்ல படிச்சிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இயர். கோயம்புத்தூரா இல்ல சென்னையாமா? சென்னையிலண்ணா, சென்னை ஓகே கேளம்பாக்கம். ஓகே ஓகே ஓகே. ஹாஸ்டலா இல்ல டே ஸ்காலர்ஸா நீங்கலாம்? ஹாஸ்டல் தானா? ஓகே, நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது இல்ல? கேக்குதுண்ணா. சரிம்மா. கவியன் ராஜசேகர், நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? தம்பி கேக்குதுங்களா? சார் ஃபோனுடைய இது டச் வேலை செய்யல, இப்போ வேலை செய்யுது சார். ஓகே ஓகே ஓகே. சார் நான் 11th ஸ்டாண்டர்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் சார். சரிம்மா, சரி சரி. என்ன என்ன பயோமெடிக்கலா இல்ல பியூர் பயாலஜி, சயின்ஸா? பயோமேக்ஸ். சூப்பர். பயோவிக்னா. நிஹார், நீங்க? இல்ல புரியல. நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே. சந்தோஷ், நீங்க? நான் பிஎஸ்சி ஓடிஐடி படிக்கிறேன். எங்கம்மா படிக்கிறீங்க? மணக்குள விநாயகர் இருக்குண்ணா, அதோட பிரான்ச் தக்ஷசிலா யூனிவர்சிட்டியில இருக்கு. மயிலம்மா? மயிலம். சரி. So we will come to our topic. Okay, today's our topic Alzheimer disease. So எல்லாருக்கும் நியூரலாஜிக்கல் கண்டிஷன், நியூரோ அப்படின்னா என்ன தோணுது உங்களுக்கு? பிரெயின் ஸ்பைனல் கார்டு அது கூட அட்டாச் ஆனது சார். முகமது ஜயாத், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி இன் கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ். சூப்பர் சூப்பர். எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர் சார். சரி சார், வேண்டாம், நான் பிரதர் முன்னாடி சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே. நான் உங்களோட ஜஸ்ட் 2-3 இயர்ஸ் தான் எனக்கு உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூரலாஜிக்கல் கண்டிஷன். ஸோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்ன்றனால உங்களுக்கு நல்லாவே நியூரலாஜிக்கல் பத்தி தெரிய வரும். ஆனா பிகினிங்ல ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல எதுவுமே தெரியாது. நீங்க இன்டர்ன்ஷிப்லாம் போகக்குள்ள ஃபீல்டுக்குள்ள வரக்குள்ள உங்களோட ஒர்க் வந்து நியூரலாஜிக்கல் ஓரியன்டா தான் நீங்க வந்து கொண்டு வருவீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இஸ் இட்? எஸ் அண்ணா. சரி. ஹலோ அண்ணா. ஃபர்ஸ்ட் சொல்லுமா. அண்ணா நான் லீவ் ஆயிக்கிறேன். நான் இந்த வெளியே ரிசர்ச்சுக்காக வந்திருக்கேன். ஸோ யுவர்சிட்டி அண்ட் முஸ்லிம்ஸ்மே ஹேண்ட் அவுட் பண்ணிப்பாங்க. ஸோ அண்ணா வந்து நீங்க அண்ணானே கூப்பிடலாம். இந்த அண்ணா வந்து நம்மளோட கோல்டாட்டோட 4 years டிராவல் பண்றாங்க. ஸோ பயோமெடிக்கல்ல. ஸோ நீங்க அண்ணானே கூப்பிடலாம் எல்லாருமே. அண்ட் என்ன டவுட்னாலும் அண்ணாட்ட நீங்க கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் லீவ் ஆயிக்கிறேன். முத்துலட்சுமி, நீங்க அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகேம்மா. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. ஓகே ஓகே. So shall we start our presentation? எஸ் அண்ணா. ஃபர்ஸ்ட் அல்சைமர் டிசீஸ் அப்படின்றதும் எபிலப்சியும் தான் எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க டாபிக். ஓகேவா? ஸோ அல்சைமர் டிசீஸ் அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, அதாவது ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. பட் காலேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து முழுசா அந்த டிசீஸ் பத்தி தெரியலனாலும் இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்சைமர் டிசீஸ் அப்படின்றது. ஏதாவது நாலேஜ் இருக்குங்களா அதை பத்தி? ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சவங்க? மறதி கிரியேட் ஆகும். சரி, மறதி ஓரியன்டா சொல்லலாம். வேற? சங்கி, நீங்க என்னமா பண்றீங்க? நான் பிஃபார்ம் படிக்கிறேன், 4th year. ஃபைனல் இயர். சூப்பர். ஸோ அதான், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ்க்கு பெருசா அந்த அளவுக்கு தெரியாது டிசீஸ் கண்டிஷன் பத்தி. தேர்ட் இயர்ஸ் சொல்லுங்க ரோஸ்லின், சொல்லுங்க. நியூரலாஜிக்கல் டிசார்டர். நியூரலாஜிக்கல் டிசார்டர். ஓகே, கரெக்ட். நியூரலாஜிக்கல் டிசார்டர் தான்.
பட் அல்சைமர்ன்ற டிசீஸ் வந்து என்ன ஓரியன்டா இருக்கு, அது என்ன சொல்ல வரும், என்ன பண்றீங்கன்னு தெரியுமா? சரி, we can நம்ம இப்ப பார்க்கலாம் அல்சைமர் டிசீஸ்னா என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைட் ஸ்க்ரோல் பண்ணிக்கூட. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். அல்சைமர் டிசீஸ்னா அப்படின்னான்னு பார்த்தா, அல்சைமர் டிசீஸ் இஸ் நியூரோ ஜெனரேட்டிவ் டிஸார்டர் அப்படின்ட்டு சொல்றாங்க. நியூரோ டிஜெனரேட்டிவ் டிஸார்டர் கேரக்டரைஸ்டு பை காக்னிட்டிவ் அண்ட் பிஹேவியர் இம்பேர்மெண்ட்ஸ் தட் சிக்னிஃபிகன்ட்லி இன்டர்ஃபரன்ஸ் வித் சோஷியல் அண்ட் ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி நர்சிங் ஓரியன்டா நான் எடுத்திருக்கேன் இந்த பிபிடி ப்ரெசன்டேஷன். ஓகேவா? இங்க யாராவது நர்சிங் படிக்கிறவங்களுக்கா இருந்தா நான் ஃபுல் பிபிடி ஷேர் பண்ண சொல்றேன். அது அவங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும். இங்க டைம் கன்சப்ஷன் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நியர்லி ஒரு 40 மினிட்ஸ் தான் இருக்க மாதிரி இருக்கு நமக்கு டைமிங். ஓகேவா? ஸோ அதனால என்னென்ன உங்க சிலபஸ்ல கவர் ஆகுதோ டெஃபினேஷன், பேத்தோபிசியாலஜி, அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், மற்ற மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ், இதெல்லாம் மட்டும் பிகினிங்ல முதல்ல கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா உங்களுக்கு வேணும்னா அந்த பிபிடி ஃபுல்லா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இதுல வந்து நர்சிங் ரிலேட்டடா தான் இருக்கும். பிகாஸ் ஐ எம் நர்ஸ். ஓகே. ஸோ நான் நர்ஸ்ன்னுக்குள்ள என்னுடைய ஓரியன்டா தான் வந்து இங்க இருக்கும். இதுல யாரும் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? முத்துலட்சுமி இருக்கீங்க. வேறமா வேற யாராவது? ரோஸ்லின், ரோஸ்லின், அமிர்தவர்ஷினி. நீங்களா என்ன இயர் படிக்கிறீங்கடா? ஓகே, சூப்பர். செகண்ட் இயர்ஸ். ஸோ 4th இயர்ஸ்க்கு நல்லாவே தெரிய வரும் அல்சைமர் டிசீஸ். ஏன்னா வந்து நீங்க 3rd இயர்லயே படிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன் தானே 4th இயர் படிக்கிறவங்க? இல்லண்ணா, செமஸ்டர் பேட்டர்ன் இல்லண்ணா. நான் செமஸ்டர்ல தான் இருக்கீங்க. நான் செமஸ்டர். உங்க ஜூனியர்ஸ்க்கு செமஸ்டர் பேட்டர்னா? எங்க ஜூனியர்ஸ்க்கு செமஸ்டர் பேட்டர்ன். ஸோ ஓகே, நீவே தப்பிச்சிட்டீங்க செமஸ்டர் இல்லாம. ஏன்னா நாங்களும் செமஸ்டர் இல்லாம தப்பிச்சிட்டு தான். சரி, ஆனா செமஸ்டர் இருந்தாலும் செமஸ்டர் இல்லைனாலும் நமக்கான வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்றது நிறைய இருக்கு. கரெக்டா? ஸோ ஃபைனல் இயர் பொறுத்த வரைக்கும் ஊஜி, மேனேஜ்மெண்ட், வேற இன்னும் என்னடா இருக்கு? கம்யூனிட்டியா? கம்யூனிட்டி இருக்குண்ணா. இது தவிர இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்குல்ல? இந்த 3 தானா? சரி, ஓகேடா. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு எம்எஸ்சியும் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்போ எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மெடிக்கல் சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அல்சைமர் டிசீஸ்க்குள்ள வரலாம். அல்சைமர் டிசீஸ்னா என்ன முதல்ல டெஃபினிஷன் எழுதுனா எழுதிக்கோங்க. நான் பிபிடியும் ஷேர் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? அது உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும். Alzheimer's disease is a neurodegenerative disorder characterized by cognitive and behavioral impairments that significantly interference with social and occupational functioning அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் டிமென்ஷியா, மறதி. அதே முதல்ல வந்து யோசிக்கக்கூடிய தன்மை, மறதி பொறுத்தவங்க நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா, ஐயோ அவங்க எங்க பார்த்தோம், யாரு அப்படின்ற ஒரு முதல் மறதி ஏற்படும். நம்ம கூட இருக்கவங்க நம்ம பண்ற செயல்பாடுகள்ல இப்போ ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா, அது அந்த கிளாஸ் எங்க வச்சோம், அடுத்து ஒரு பென்னுனா எங்க வச்சிருக்கோம், இப்ப நம்ம ஒரு குடுக்குற பொருளை டக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டுருவோம். அது நமக்கு மறதி, இந்த பொருள் இங்க தான் வச்சோமா அப்படின்றதெல்லாம் வந்து தான் அல்சைமர் டிசீஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸா வருது. சரிங்களா? இது வந்து இன்க்யூரபிள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதை வந்து முழுமையாலாம் வந்து மாற்ற முடியாது. ஸோ இது கூட அடாப்ட் பண்ணி தான் போகணும். இப்போ உங்க வீட்டில் நம்ம ஆயா தாத்தாலாம் பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க பத்தி, அவங்களுக்கெல்லாம் வந்து டிமென்ஷியா, பட் ரொம்ப ரேர் தான் டிமென்ஷியா பத்தி சொல்றது. தட் மீன் அல்சைமர் டிசீஸ் வந்து ரொம்ப ரேர் தான். அவங்கெல்லாம் அவங்க கூடயே தான் வந்து நம்ம டாலரேட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட்ரா. இப்ப புரிஞ்சதா டெஃபினிஷன் என்னன்னு புரிஞ்சதா உங்க எல்லாருக்கும்? என்ன சொல்ல வராங்க? அல்சைமர் டிசீஸ்னா என்ன டெஃபினிஷன்? நீங்க எழுதுனதை வச்சு சொல்ல தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க மட்டும் சொல்லுங்க. இது ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர், அது ஃபர்ஸ்ட் மெயின். அதுக்கப்புறம் வந்துட்டு இதனால என்னன்னா ஞாபகம் மறதி வரும், அதை நம்ம அடாப்ட் ஆகி போயிடணும். இது ஃபுல்லா நம்ம கியூர் பண்ண முடியாது. இது புரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்ட். அதேதான். சாரி, சூப்பர்மா. ஜயத், ஓகே. எபிடமாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய இன்டர்னன்ஸ் கொண்டு வந்து பார்க்கலாம். அது என்னன்னா, அக்கார்டிங் டு 2015 ரிப்போர்ட் படி ஓவரால் யூஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 53 லட்சம் பேர் 5.3 மில்லியன் பீப்புள்ஸ் இன் யூஎஸ்ல வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்காங்க அல்சைமர் டிசீஸ்னால. அதே மாதிரி 6th லீடிங் காஸ் ஆஃப் டெத்து
சீக்கிரமா இறக்கறதுக்கு ஒரு 6வது ஒரு காரணம், ரொம்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ரீசன் என்ன நமக்கு இப்ப அட் பிரசன்ட்ல டிசீஸ் நமக்கு காஸ் ஆஃப் டெத் எதுல வருது? யாருக்காவது தெரியுதா? ஃபீவர் அண்ணா. என்னம்மா? ஃபீவர். ஃபீவர்லாம் இல்லடா. ஃபீவர்ன்றதெல்லாம் ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். நான் சொல்றது டிசீஸ் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட். முதல்ல ஹலோ. ஹார்ட் டிசீஸ் அண்ணா. ஹார்ட் டிசீஸ் தான். அதுல என்ன முதல்ல கார்டியாக் அரெஸ்ட். சரியா? ஏன்னா யாருக்கு எப்படி கார்டியாக் அரெஸ்ட் வரும்ன்றதெல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. எப்ப எந்த ஏஜ்ல வேணாலும் வரும். குறிப்பா ஒரு 60+ இருக்கவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்ற எம்ஐன்னு சொல்லுவாங்க. ஓகே, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வயசுல வந்து அதாவது அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் 6th பொசிஷன்ல தான் வந்து இந்த அல்சைமர் டிசீஸ் இருக்கு. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் டெத் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நிறைய வந்து யூஎஸ் பீப்புள்ஸ், அமெரிக்கன் பீப்புள்ஸும் ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் வந்து இது அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்தியாவில் கம்பேரிட்டிவ்லி வந்து நமக்கு அந்த அளவு கிடையாது. குறிப்பா ஏன்னா நம்மளுடைய ஃபுட் டயட்ஸ், நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அதனால வந்து அந்த அளவு நமக்கு கிடையாது. WHO என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ல குளோபல் பர்டன் ஆஃப் டிமென்ஷியா அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. குறிப்பா 60 to 69 இயர்ஸ் ஆஃப் 39% 90 to 95% வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதாவது 1% மக்கள் 60ல இருந்து 69 வயசுல இருக்க மக்கள் வந்து 1% பேரும், அதே மாதிரி மிச்சம் வந்து ஒரு 90 95 வயசு. இப்ப யாரும் அந்த மாதிரி நம்ம அந்த அளவு நம்ம வயசானவங்கள பார்க்கறது கிடையாது. ஏன்னா இட் ஷுட் பி வெரி ரேர் டு சீயிங் தட் பீப்புள்ஸ் ஹூ ஆர் லிவிங் அட் 90 to 95 இயர்ஸ் ஓல்டு அப்படின்றதெல்லாம். ஏன்னா பிகாஸ் நவடேஸ் த லைஃப் ஸ்பேன் இஸ் வெரி ஷார்ட் டு அஸ். எந்த ஏஜ்ல ஹார்ட் அட்டாக் வரும், எந்த ஏஜ்ல கார்டியாக் அரெஸ்ட் வருது, இப்ப என்ன நடக்குதுன்றதே நமக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டிமென்ஷியான்றதெல்லாம் வந்து மெயினா வந்து ஒரு 60க்கு மேல இருக்கவங்களுக்கான வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். குறிப்பா 95க்கு மேல இருக்க ஏஜ் குரூப்ஸ் பீப்புளுக்கு வந்து வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து இந்த நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஈட்டியாலஜி அப்படின்னா காசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எந்த ரீசன்னால இந்த நோய் வந்து நமக்கு வருது, இல்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வந்து அட்வான்சிங் ஏஜ் தான். ஃபர்ஸ்ட் ஏஜ் குரூப் நமக்கு வயசாகறனால நமக்கு மறதி ஏற்படுது. அது காமனான ஒரு விஷயம். குறிப்பா ஒரு 60க்கு மேல இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பொருள் யூஸ் பண்றோம், எங்க வைக்கிறோம், என்ன சாப்பிட்டோம், எங்க இருக்கோம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு நம்மளுடைய செயல்பாடு மூலமா மறப்போம். குறிப்பா ஒரு 90, 80, 85 வயசுல இருக்கவங்களுக்குலாம் வந்து சுத்தமா ஞாபகம் இருக்காது. ஓகேங்களா? அதுதான் வந்து முதல் அட்வான்ஸ் ஆஃப் ஏஜிங். அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்டரி. அதுக்கு அடுத்தா வந்து ட்ராமா. ஃபேமிலி ஹிஸ்டரி யாருக்காவது நம்ம தாத்தா பாட்டிக்கு, அவங்க தாத்தா பாட்டிகளுக்கு அது மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அது நமக்கு ஜீன் மூலமா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்புறம் ட்ராமா. ஏற்கனவே ஏதாவது பிரெயின் ஓரியன்டடான நமக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருந்தா கண்டிப்பா ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு ஒரு வெயிட்டான லிஃப்ட் பண்ணக்குள்ள ஒரு ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கலாம். கீழ விழுந்து ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கலாம். அது மூலமா இல்ல வந்து ஏதாவது ஹைப்பர் டென்ஷன்ல இருந்து அவங்களுக்கு இஷ்யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஏதாவது எஸ்டிஹெச், ஏடிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோராலஜிக்கல் அந்த இடத்துல ஏதாவது பிளட்ல வந்து ஏதாவது கிளாட் இருக்கிறது. இது மூலமாவோ இல்ல சீஷர்ஸ்லாம் வந்து நிறைய அந்த ஒரு பாஸ்ட் ட்ராமா ஹிஸ்டரினாலயும் அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது எஜுகேஷன். சிலர் சொல்லுவாங்க, நம்ம நம்ம ஜஸ்ட் ஃபன்னியா நம்ம சொல்லுவோம் தெரியுமா? நிறைய படிக்காத, நிறைய படிச்சா பைத்தியம் ஆயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியம் இல்ல மறந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த வேர்ட் நிறைய நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அவன் எப்ப பார்த்தாலும் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பான். நிறைய படிக்காதடா. படிச்சு படிச்சு பைத்தியமா ஆகுவ. படிச்சு படிச்சு எல்லாத்தையும் மறந்துருவ அப்படின்ட்டு. இல்ல சிலர் சொல்லுவாங்க, நிறைய படிச்சவங்க சொல்லுவாங்க. நிறைய படிச்சவங்கன்னா, அந்த எக்ஸாம் கடைசி நேரத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு லாஸ்ட் நாளைக்கு எக்ஸாம்னா, லாஸ்ட் 2 நாள்ல உட்கார்ந்து இப்போ மொத்த புக்கையும் உட்கார்ந்து படிப்போம். தக 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 தகன்னு உட்கார்ந்து படிப்போம்.
அப்படியே நைட்டும் சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். என்னோட வேலையெல்லாம் படிக்கிறது ஃபுல்லா படிச்சுட்டு அந்த எக்ஸாம் கிட்ட வந்துட்டு, ஐயோ! தலை வலிக்குது. என்ன பண்ணனே எனக்கு தெரியல. என்ன படிச்சேனே எனக்கு தெரியல. 2 நாளா என்ன பண்ணனே எனக்கு தெரியல. அப்படின்ற மாரி நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அது அல்சைமர் நான் சொல்லல. அந்த மாரி தான் ஒரு ஃபீல் ஆகும். நமக்கு வந்து ஒன்லி எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி மட்டும் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஆனா, இந்த அல்சைமர் டிசீஸ்ல அஃபெக்ட் ஆனவங்க எப்பயுமே அந்த தாட் இருக்கும் அவங்களுக்கு. என்ன பண்ணாங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? எதுவுமே தெரியாம அந்த ஒரு இண்டிகேஷன்லயே இருப்பாங்க. அது எஜுகேஷன். அப்புறம் வாஸ்குலர் டிசீஸ் லைக் ஸ்ட்ரோக்கு, எபிலெப்சி அதெல்லாம். ஆ எபிலெப்சி வந்து வாஸ்குலர் டிசீஸ் வராது. ஸ்ட்ரோக் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாரி தான். உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரோக் வரும். ஸ்ட்ரோக்னா தெரியுமா? ஸ்ட்ரோக்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? பேரலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்ட்ரோக்கு, தெரியும். ச வாதம் சொல்லுவாங்க தெரியுமா? திடீர்னு கை, கால் தெரியும். இழுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அ நாக்கெல்லாம் ஒரு மாரி கடிச்சுக்கிட்டுறது. நல்லா இருந்தாரு, திடீர்னு கீழ விழுந்துட்டாரு. இல்ல நல்லா இருந்தாரு, ஒரு மாரி ஓ டக்குன்னு வாதம் வந்துருச்சு. க ஒ இந்த சைடே வரல, ரைட் சைடே வரல, லெஃப்ட் சைடே வரல, அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு 50, 60 இயர்ஸ்க்கு மேல அ இருக்கவங்களுக்கான ஒரு டிசீஸ் கண்டிஷன்ஸ் தான் இது. சரிம்மா நெக்ஸ்ட் ஸ்லைட். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால நமக்கு வருது? இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்ததே தான். அதோடைய கன்டினியூவேஷன் தான். 2வது யார் யாருக்கெல்லாம் இது சீக்கிரம் வரும்ன்றது தான் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். குறிப்பா ஏஜ் பீப்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் ஒரு 60, 65 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்குலாம் இந்த இந்த மாரியான கண்டிஷன்ஸ் அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் பிரஷர் அதிகமா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷனு, நெறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, நெறைய வொர்க் பிரஷரு இல்லன்னா வந்து திட்டிக்கிட்டே வீட்ல இருக்கவங்க நம்மள சொல்லுவாங்க. நம்ம வீட்ல இருக்கவங்கள திட்டிக்கிட்டு இருப்போம். இந்த மாமியார், மருமக சண்டைலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் அந்த மாரி அ அடிக்கடி குட்டி குட்டியா சண்டைகள். அ பையன் அம்மாக்குள்ள சண்டை, அம்மா பையனுக்குள்ள சண்டை, இல்லன்னா வந்து வீட்ல கடையில வேலை செய்றவங்களுக்குள்ள குட்டி குட்டி சண்டை. அதெல்லாம் வந்து அந்த மாரியான பிளட் பிரஷர்ஸ் இன்கிரீஸ் ஆகும். அதுக்கடுத்து ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இன்கிரீஸ். ஸோ நெறைய எண்ணெய் பண்டம்லாம் நம்ம சாப்பிடுறது. குறிப்பா வடை, போண்டா, அ ஏஜுக்கு ஏத்த மாரி 2வது ஜங்க் ஃபுட்ஸ். நம்ம இப்ப எடுக்கிற இந்த மேகி எவ்ளோ ஒரு சால்ட் ரிச் டயட் அதாவது ஹை ஹை சோடியம் டயட் தெரியுமா? அத நம்ம ஈஸியா சொல்றோம். இப்ப நம்ம சாப்பிடுறோம். இப்ப நல்லா தானடா இருக்கு. நான் அந்த அளவுலாம் நல்லா இருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்கு. நான் என்ன நேத்தும் மேகி சாப்பிட்டேன், இன்னைக்கும் மேகி சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப நமக்கு அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் 40, 50, 60 இயர்ஸ் இப்ப அதனால தான் நம்ம வந்து பிகினிங்ல இருந்தே குழந்தைங்களுக்கும், சின்ன பசங்களுக்குலாம் வந்து பிகினிங்ல இருந்தே அத வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கான ஆ ரெமெடிஸா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, அத எப்படி அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. சாப்பிடுற பசங்களுக்கு உடனே அஃபெக்ட் ஆகாது. ஆஃப்டர் ஒரு 10, 20 இயர்ஸ் கழிச்சு அவங்க நம்மள மாரியோ இல்ல அம் ஒரு 40, 50 இயர்ஸ் கிட்ட வரக்குள்ள தான், அதோடைய நம்ம சாப்பிட்டதோடைய அந்த காம்ப்ளிகேஷன் வரும். சரியா? ஒரு விதை போடுறோம்னா, உடனே நாளைக்கே செடி ஆகாது. இட் வில் டேக் சம் மோர் டைம். எத்தன 1 இயர், 2 இயர், 3 இயர்ன்ற மாரி இட் வில் டேக் சம் மோர் டைம். அப்புறமா அது வளர்ந்து, அ ஒரு ஒரு விதை போட்டு அது மலர்ந்து சின்ன செடியாயி, பெருசாயி, அப்புறமா தான் நமக்கு பழம், காய்கறிலாம் குடுக்குற மாரி. ஸோ இந்த டிசீஸஸும் அப்படிதான். நம்ம எடுக்கிற அந்த ஃபுட் இன்டேக் சோடியம் அ ஹை சோடியம் டயட்டு, ஆயில் டயட்டு, ஆயில் ஃபுட்டு, சோடியம் இந்த அ அ கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா, உடனே காசஸ் காட்டுறது ரொம்ப ரேர். ஆனா ஆஃப்டர் ஒரு 10, 20 இயர்ஸ், 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மள எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். ஈஸியா கேன்சர்ஸ் வரும். அதுக்கடுத்து நெறைய இந்த கலர்ஃபுல்லான ஃபுட்டு சாப்பிடுறது. பிரியாணி வந்து சாப்பிடுறது தப்புன்னு நான் சொல்லல. பிரியாணி இஸ் குட். பட் மோர் கலர்ஃபுல்லோட சாப்பிடுறது இட் இஸ் அவாய்டபிள். ஓகேவா? 2வது பிரியாணினாலும் வீட்ல செஞ்சு சாப்பிடுறது. எதா இருந்தாலும் நம்ம அம்மா நம்ப வீட்ல போயிட்டு செஞ்சு சாப்பிடுறது. இட்ஸ் டூ குட். ஓகேவா? அது மாரி நம்ம எடுக்கிறது தான் பெட்டரு. டயபிட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், டிஎம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எல்லாருக்கும் தெரியும். சுகர் பத்தி தெரியும். அப்புறம் ஜெனடிக் டிஸார்டரா வரும். ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் யூசஸ். தண்ணி அடிக்கிறது, பிளஸ் வந்து சிகரெட் பிடிக்கிறது போன்ற இந்த மாரி ஒரு காரணங்களால இந்த வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஒரு 2, 3 கண்டிஷன்ஸ்னாலயும் பிளாஸ்மா ஹீமோசைட்டோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டவுன் சிண்ட்ரோமு, மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மென்ட்ஸ் சின்ன வயசுல இருந்தே சிலருக்கு இருக்கும். பிறக்கக்குள்ள இருந்தே வந்து ஒரு
மென்டல் ரிட்டார்டேஷனு ப்ளஸ் வந்து இவருக்கு சின்ன வயசுல மறதி தான், பேசி திக்கி திக்கி பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிகினிங்ல இருந்து அவங்க இருப்பாங்கிறதுக்கான ஒரு காஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. நான் பேத்தோபிசியாலஜி இது எப்படி வருது, எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ரா. அதுல மேப் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேப் இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூரோட்டிக் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரோட்டிக் பிளேனா கரெக்ட். ஸோ இந்த மேப் மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது இப்படிதான் வந்து நம்ம உடம்புல வந்து இந்த அல்சைமர் டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? ஏபிபி அம்லாய்டு பிரிஸ்கியூர் புரோட்டீன் அப்படின்ற ஒரு அமிலம் வந்து அந்த ஒரு புரோட்டீன் புரதம் வந்து நம்ம கிட்ட கிளீவ்டு பை பீட்டா செக்ரேட்டேஸ் அண்ட் ஆல்பா செக்ரேட்டேஸ் அப்படின்ட்டு மியூட்டேட் ஆஃப் அம்லாய்டு பிரிஸ்கியூர் புரோட்டீன்ஸ் குரோமோசோம்ஸ் நம்பர் 21. மொத்தம் நமக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கு நம்ம உடம்புல? 46 குரோமோசோம், 23 பேர்ஸ், 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல குரோமோசோம் நம்பர் 121ல வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் அம்லாய்டு பிரிஸ்கியூர் புரோட்டீன் அப்படின்றதும் ப்ரொடியூஸ் ஆஃப் அம்லாய்டு புரோட்டீன் அப்படின்றதும் அக்குமுலேஷன் ஆஃப் பீட்டா அம்லாய்டு புரோட்டீன் டியூ டு இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏபிபி. ஏபிபின்றது தான் முன்னாடி பார்த்தோம், அம்லாய்டு ப்ரிக்யூசர் புரோட்டீன் அப்படின்றது தான். இது மூலமா தான் வந்து இந்த அல்சைமர் டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்? மறுபடியும் ஒரு தடவை சொல்றீங்களா? மறுபடியும் சொல்லணுமா? ஆமா. ஸோ அதாம்மா, நம்மளுடைய மூளையில நம்ம உடம்புக்குள்ள எப்படி நடக்குதுன்றது தான் வந்து பேத்தோபிசியாலஜி. ஓகேவா? எப்படி இது நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான். முதல்ல ஏபிபி அமிலாய்டு ப்ரீகர்சர் புரோட்டீன் அப்படின்றதும் அது வந்து கிளேவேஜ் ஆகுது. கிளீவேஜ் ஆயிட்டு கிளீவேஜ் பை பீட்டா செக்ரேட்டேஸ் அண்ட் ஆல்பா செக்ரேட்டேஸ்ன்ற மாதிரி 2 விதமா பிரியுது. அங்க மியூட்டேஷன் ஏற்படுது. அங்க வந்து ஒரு மரபணு மாற்றம் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு மாற்றம் ஏற்படுது. மியூட்டேஷன் ஆஃப் அம்லாய்டு ப்ரிக்யூர்சர் ஆன் குரோமோசோம் 21. குரோமோசோம் 21வது குரோமோசோம்ல மாற்றம் ஏற்பட்டு இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏபிபி அது வந்து அதிகமாகக்குள்ள ப்ரொடியூஸ்டு அம்லாய்டு புரோட்டீன், அந்த அம்லாய்டு ப்ரிகர்சர் புரோட்டீன் வந்து மொத்தமா சேர்ந்து அதிகமாயிட்டு அதிகப்படியான ஒரு ப்ரொடக்ஷனை வந்து கொடுத்து அப்போ வந்து ப்ரொடியூஸ்ட் அம்லாய்டு புரோட்டீனா மொத்தமாக்குள்ள அங்க ஒரு அக்குமுலேஷன் ஆஃப் பீட்டா அம்லாய்டு புரோட்டீன் அந்த இடத்துல வந்து ஒரு தடம் மாதிரி ஒன்று வருது, அக்குமுலேஷன் மாதிரி ஒரு ஏற்படுது. அங்க மூலமா தான் வந்து இந்த அல்சைமர் டிசீஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் ஸ்லைட். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதுல வந்து என்னென்ன அதுக்கு அந்த டைப்ஸ் அப்படின்றத முதல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ பிளேக் பிளேக் மூலமா வரும், நியூரோ பிளேக் மூலமா வரும். அப்புறம் நியூரோ ஃபிபிலரி டேங்கல்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த நியூரான் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்கல்ல, நியூரான் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அங்க இருக்க அந்த ஃபைப்ரரி டேங்கல்ஸ்ல ஏற்படுற சில மாற்றங்கள் தான் வந்து இஷ்யூஸ் தான் வந்து நம்ம இந்த நியூரான் சிட்டிஸ் இன்டர்னல் சப்போர்ட் ஆல்பா பீட்டா புரோட்டீன் அதுக்கெல்லாம் தேவையான அந்த நியூட்ரிஷன் சத்து கொடுக்குற அந்த இடத்துல அக்குமுலேஷன் ஆகுது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அந்த பிளேகு டேங்கல்ஸ் அல்சைமர் டிசீஸா வருது. ஸோ இப்போ மெயினானது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான். ஸோ இப்போ நமக்கு ஒரு அல்சைமர் டிசீஸ் இருக்கு, இவங்களுக்கு அல்சைமர் டிசீஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிம்டம்ஸ் தான் வந்து மெயின். ஸோ அதை வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. முதல்ல காக்னேட்டிவ் சிம்டம்ஸ், நான் காக்னேட்டிவ் சிம்டம்ஸ், அடுத்து ஃபங்க்ஷனல் சிம்டம்ஸ். காக்னேட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை எழுதுறது, படிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது விதமா பிரெயின் ஓரியன்டான சிம்டம்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காக்னேட்டிவ். நான் காக்னேட்டிவ் பிரெயின் இல்லாம ஒரு நார்மலா நம்மளோட செயல்பாடு, காய்ச்சல், எரிச்சல் அந்த மாதிரியான அவுட்டர் பிரெயின் வித்தவுட் பிரெயின் அவுட்டர் ஏரியா அதர் ஆர்கன்ஸை வச்சு பண்றதும் அதர் சிஸ்டம் வச்சு பண்றது தான் வந்து நான் காக்னேட்டிவ். அப்புறம் ஃபங்க்ஷனல் சிம்டம்ஸ்ன்றது நம்மளுடைய பிசியாலஜிக்கலா நம்மளோட சேஞ்சஸ் ஏற்படுதுன்றது. என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹெல்த்தி பிரெயினோட சைஸ் எப்படி இருக்கும், அது ஒரு மூளையே வந்து
சுருங்குறது, மூளையே வந்து ஒரு டீஜெனரேட் ஆகிறது தான் வந்து அல்சைமர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்லா இருக்க மூளையும், ஒரு கெட்டுப்போன மூளையோ, இல்ல ஒரு சுருக்கமான ஒரு மூளையோ வந்து அந்த மாரி ஆகறது தான் வந்து அல்சைமர் டிசீஸ்ன்ற ஒரு நோய். ஷ்ரங்கன் பிரைன் வித் அல்சைமர் டிசீஸ். ஸோ பக்கத்துல இருக்கிறது ஒரு நல்ல மூளை. ஓகேங்களா? இந்த ஒரு தாத்தாவுடைய ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, ரைட், லெஃப்ட்ன்ற அந்த ஆக்சிபிடல் லோப் கிட்ட நீங்க ஆக்சிபிடல் ஃப்ரண்டல் லோப் கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல மூளை நல்லா பெருசா விரிஞ்சு இருக்கா? ஆனா இதே வந்து நீங்க ஒரு அல்சைமர் டிசீஸ் அஃபெக்ட் ஆன மூளையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி சுருக்கமா, ஒரு மாரி கருப்பா அந்த மாரி டீஜெனரேட் ஆன மாரி இருக்கா? எஸ்ண்ணா. அங்க இருக்க அந்த செல்ஸ் எல்லாம், அந்த நியூரான் செல்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சிருது. டீஜெனரேட் ஆயிடுது. ஸோ ஆ அதுதான் ரீசன். ஸோ அது வந்து டேங்கிள்ஸ் அண்ட் பிளேக்ன்ற ஒரு பூஞ்சா மாரியான ஒரு அஃபெக்ட் ஆயிடும். இப்ப எப்படி நம்ம இந்த ஆல்கேன்னு சொல்லுவோம் தெரியுமா? அம் பிரெட் எல்லாம் ஃபங்கஸ் வரும் பார்த்தீங்களா? பிரெட் ஒரு 4 நாள் ஒரு நல்ல பிரெட் எடுத்து ஒரு 4 நாள் அங்க வச்சுட்டோம்னா, அதுல இருக்க அந்த யூனிசெல்லுலார் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சுரும். ஈஸ்ட் மூலமா அது வந்து ஃபங்கஸ் ஏற்படும். ஒரு மாரி பூஞ்சா, அதே மாரி இந்த மழை காலத்துலலாம் நம்ம செவுத்துலலாம் பார்த்தோம்னா, ஒரு மாரி பிளாக்கிஷ்ஷா இருக்கும். அ நீங்க சுத்தி சுத்தி உங்க வீடே பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அ மழை டைம் இப்ப நல்லா இருக்கு சீசன். இந்த டைம்ல தான் நீங்க பார்க்கக்குள்ள, அங்கங்க அந்த மாரி ஓதம் காத்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாரி சில்லுன்னு இருக்கும். அந்த இடம் வந்து ஒரு மாரி கருப்பா அந்த மாரி ஒ ஒரு சாஃப்ட்டான ஒரு பிரஷ் லைக் ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஒரு ஒரு தடிமா கிடைக்கும். அந்த மாரி நம்ம பிரெயின் வந்து இருக்கும். அதுதான் வந்து அல்சைமர் டிசீஸ்ன்னு சொல்றது. ஓகேங்களா? ஓகே. ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்ப காக்னிட்டிவ் சிம்ப்டம்ஸ் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மெமரி லாஸ், புவர் ரீகால் அண்ட் முன்னாடி போடா. ம். ஸோ அல்சைமர் டிசீஸ் பொறுத்தவரைக்கும் மெமரி லாஸ், புவர் ரீகால் அண்ட் லூசிங் ஐட்டம். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுன்னே தெரியாது. என்ன பண்றோம்னே நமக்கு தெரியாது. அப்புறம் அப்பேசியா, அப்பேசியான்னா சர்க்கம் சர்க்குமுலேஷன் ஆஃப் அனோமியா அந்த மாரி ஒரு இது. அப்புறம் வந்து அப்பரெக்சியா, அகோன்சியா இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் அண்ட் நியூராலஜிக்கல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா வரும். அதுல மூலமா ஏற்படுற சிம்ப்டம்ஸ். பெர்செப்ஷன்ஸ், டிஸ்ஓரியன்டேஷன், சரியா பேச மாட்டாங்க. என்ன பேசணும்னே தெரியாது. ஞாபகம் வச்சிருக்கிறது சுத்தமா முடியாது. இம்பேர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்ஷன்ஸ் எதுலயும் வந்து அவங்க கூர்மைத்து கவனிச்சுட்டு எதுலயும் அவங்க செயல்பட மாட்டாங்க. என்ன பண்றோம், என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இதே நான் காக்னிட்டிவ் சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆ டிப்ரஷன்ஸ், சைக்கோட்டிக் சிம்ப்டம்ஸ், ஹாலுசினேஷன் அண்ட் டெலூஷன்ஸ். இதுவும் ஒரு விதமான சைக்காட்ரிக் டிஸார்டர்ஸ்ன்ற மாரி இது டிஸார்டர் கிடையாது. இது டிசீஸ் இது. பட் அதோடைய சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் இங்க உங்களுக்கு கவர் ஆயிடும். டிப்ரஷன்ஸ், சைக்கோட்டிக் சிம்ப்டம்ஸ் ஆன ஹாலுசினேஷன், டெலூஷன்ஸ். யாரோ என்ன பேசுற மாரி இருக்காங்க. என்கிட்ட பேசுறாங்க. ஆம் அதுக்கடுத்து வந்து என் காதுல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படின்றது தான் வந்து ஹாலுசினேஷன், இந்த டெலியூஷன்ஸ் அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நர்சிங் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு 3rd இயர்ல தெரியும். ஜெனரலா வந்து சைக்காட்ரிக் ஓரியன்டடா நீங்க சிம்ப்டம்ஸ் நீங்க பார்க்கக்குள்ள அதெல்லாம் வந்து தெரிய வரும். பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ், பிசிக்கல் அண்ட் வெர்பல் அக்ரெஷன்ஸ் அண்ட் மோட்டார் ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ். ரொம்ப நாம ஒண்ணு பண்ணா அது அவங்க கொஞ்சம் ஓவரா பண்ணுவாங்க. ஒண்ணு மறந்துருவாங்க. அப்படி இல்லன்னா அவங்களுடைய ஓவரால் ஆக்டிவிட்டீஸ் வந்து மாறும். சீக்கிரமா பண்றது, நாம ஒண்ணு பண்ணா அவங்க டக்குனு 1ன்னா 2, 3 அப்படின்ற மாரி வந்து எக்ஸ்டெண்டா பண்ணிட்டு இருக்கிறது. என்ன பண்றாங்கன்னே தெரியாம டக்கு டக்குன்னு ஒரு பேப்பர் கிழிச்சு போட்டுருவாங்க. எதையா போய் கீழ போட்டு விட்டுருவாங்க. நான் பண்றேன் அப்படின்றத முன்னாடி வந்து அவங்க செய்வாங்க. இந்த தமிழ்ல சொல்ல அந்த முந்திரி கொட்டைத்தனமா பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நாம ஏதோ ஒண்ணு பண்ணி, அது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா போகாது. எல்லாமே அது கீழ தான் விழுந்துரும். அது வேஸ்ட்டா போயிடும். அந்த மாரி. ஏதோ ஒரு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ இது அவங்களா பண்றாங்கன்றத விட, இது வந்து ஒரு சிம்ப்டம்ஸ். இதனால தான் வந்து அவங்க நியூரலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகுறனால தான் வந்து அந்த மாரி பண்றாங்கன்றது. ஓகே. ஆ நான் அன்கோஆப்பரேட்டிவ்னஸ் இப்ப எல்லாரும் வந்து ஒரு கோயிலுக்கு போறோம், இல்ல வந்து ஒரு சர்ச்சுக்கு போறோம் அப்டின்னா, எல்லாம் அமைதியா உட்காருங்க, அமைதியா இருங்க அப்டின்னு பிரேயர் டைம்ல அமைதியா இருங்கன்னா, அவங்க மட்டும் சத்தம் போடுவாங்க. குழந்தைங்க சத்தம் போடுவாங்க. சரி ஓகே. ஆனா இதே வந்து ஒரு பெரியவங்க, ஒரு ஏஜ் ரிலேட்டடா இந்த மாரி அஃபெக்ட் ஆகக்குள்ள, அந்த டைம்ல அவங்க கொஞ்சம் வந்து சவுண்ட் போடுவாங்க. இல்ல ஏன் இப்படி நாங்க இப்படிதான் இருப்போம், அப்படிதான் இருப்போம்ன்னு ஒரு மாரி கொஞ்சம் ஆ டிஸ்ரெஸ்பெக்ட்டாவும், கொஞ்சம்
இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியா வந்து அவங்க நடந்துப்பாங்க. இது அவங்களுடைய ஆக்டிவ்னஸா இருக்கும். அப்புறம் ஃபங்ஷனல் சிம்டம்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இன்னேபிலிட்டி கேர் டு செல்ஸ், ட்ரெஸ்ஸிங், பாத்திங், ஈட்டிங் சரியா அவங்களே அவங்களுக்கு குளிச்சுக்க தெரியாது. ஏன்னா மறந்துருவாங்கல்ல. மறதி வந்த அப்புறம் நம்ம சாப்பிட்டோமான்னே தெரியாது. தூங்குனோமான்னு தெரியாது. சாப்பிட்டு வாய் துடைச்சோமான்னு தெரியாது. கை கழுவுனோமான்னு தெரியாது. எழுதுனோமான்னு நம்ம எழுதிட்டு பென் எங்க வச்சோம்ன்னு தெரியாது. நோட் எங்க வச்சிருப்போம்ன்னு தெரியாது. நம்ம ட்ரெஸ் போட்டோமான்னே நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஃபங்ஷனல் சிம்ப்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதாடா இதெல்லாம்? எஸ் அண்ணா புரிஞ்சுது. எஸ் எஸ் உங்களுக்கு அண்ணா. இன் பிட்வீன்ல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னாலும், இல்ல எனக்கு இந்த இடம் வந்து சரியா புரியல, இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்குன்னா, நீங்க சடனா ஸ்டாப் பண்ணிட்டு தாராளமா என்ன கேட்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஸ்லைட்ரா. என் டைம் கம்மியா இருக்கு. நான் எபிலெப்சி வேற ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இப்ப நீங்க பார்த்ததே தான். அதுல வந்து எப்படி இருக்குன்றத முதல்ல பார்க்கலாம். அல்சைமர் டிசீஸோட முதல்ல அந்த இமேஜஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவா காமிச்சீங்கன்னா தெரியும். ஒரு ஹெல்த்தியான பிரைன், ஒரு நல்லா இருக்கிற ஒரு மூளை எப்படி இருக்கு? ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர்டு இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு மைல்டு அல்சைமர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு அல்சைமர் டிசீஸ் வருது அப்படின்னாக்குள்ள, அந்த மூளையோட வளர்ச்சியும், அந்த மூளையோட அ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்றதும், ஒரு சிவியரான அல்சைமர் வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத நீங்க பார்த்தா தெரியும். என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுது? சென்டர் பார்ட் ரொம்ப வைட் ஆயிட்டே போகுதுண்ணா. அண்ட் ஒரு சில ம். இடத்துல வந்துட்டு ஹோல்ஸ் மாதிரி கேப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. வேற? ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்குண்ணா. ஹெல்த்தி ம், ம். பிரெயினுக்கும் அந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. விரிசல் விட்ட மாதிரி அங்கங்க ஓப்பனிங் மாதிரி இருக்கு. ஆனா நர்வ் ம். கனெக்ஷன் விட்ட மாதிரி இருக்குதுண்ணா கொஞ்சம். ம், ம். ஸோ இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். சாரி இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியுதுல்ல. ஒரு நல்லா இருக்கிற இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு கேப் கிடைக்குது. அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து மாறுது அப்படின்றது. அதுதான் நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்ஷன்ஸ வந்து அ மாத்துறதுக்கான ஒரு செயல்பாடா போகும். அதனால தான் நம்ம வந்து மறந்துருவோம். நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாம பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட்ரா. ஸோ இதே நான் சொன்னதே தான் பிகினிங்ல சொன்னேன். இந்த சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் தான் அகைன் வரப்போகுது. டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம்? எப்படி நம்ம போயிட்டு டாக்டர்ஸ் எப்படி நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிளட் ஸ்டடீஸ்லாம் எடுக்க சொல்லுவாங்க. நார்மல் சிபிசில இருந்து அவங்களோட பிரெயின் ஓரியன்டடா ஃபங்ஷன்ஸ் பண்ற என்னென்ன பிளட் ஸ்டடி, அ ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணுவாங்க, பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, நியூரலாஜிக்கல் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, மென்டல் ஹெல்த் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? யார் கூட இருக்கீங்க? எந்த வீட்ல இருக்கீங்க? 1, 2, 3 சொல்லுவாங்க. 100லேருந்து திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற ஏரியாவ எழுதி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துல இம்பேர்மெண்ட்ஸ் ஆகுது, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்றத பார்ப்பாங்க. ஆ சிடி, சிடி, எம்ஆர்ஐலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் அண்ணா. எஸ் அண்ணா. சிடி ஆமா. எதுக்கு அது பண்ணுவாங்கன்னா, சிடி, எம்ஆர்ஐலாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி, அத எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. கேக்குதாடா? எஸ் அண்ணா. கேக்குதாண்ணா? சிடி எஸ் அண்ணா. அப்புறம் வந்து ஆடுதுண்ணா. ஓகேம்மா. ஸ்பெக்ட் அப்படின்றது சிங்கிள் பாய்ஸ்டன் எமிஷன் கம்ப்யூட்டரைஸ்டு டோமோகிராஃபி அப்படின்ற ஸ்பெக்ட் அந்த கருவி மூலமா கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா பிஇடி பாய்ஸ்டன் எமிஷன் டோமோகிராஃபின்ற கேன்சருக்குலாம் யூஸ் பண்ற பெட் ஸ்கேனு, ஸ்பெக்ட் ஸ்கேன் அப்படின்றது லம்பார் பஞ்சர்ன்ற ப்ரொசீஜர் பண்ணி உள்ள சிஎஸ்எஃப் நம்ம முதுகு தண்டு மூளைக்கு போற அந்த நரம்புல இருந்து இருக்கிற அந்த சிஎஸ்எஃப்ன்றது ஃப்ளூயிடு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னுவாங்க. நரம்பு தண்டு தண்ணி அது எடுத்து அது மூலமா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜெனோடைப்பிங் அவங்களோட குரோமோசோம்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கா? அதுல ஏதாவது பிரச்சனையா? அப்படின்றத பார்ப்பாங்க. இஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ
என்செஃபிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது EEG மூலமாலாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட்ரா. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இந்த இதுல இருந்து வெளிய வர்றது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, அதுல இருந்து வெளிய வர்றதுன்றது கஷ்டம். ஏன்னா இட் இஸ் இன்க்யூரபிள். பட் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ்ல நம்ம வந்து டேப்லெட் டாக்டர்ஸ் என்ன டேப்லெட் குடுக்குறாங்களோ அத கரெக்ட்டா நம்ம டைம்க்கு எடுக்கிறது, எக்சர்சைஸ் பண்றது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் போகுறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாரியான டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ஈடுபடுறது. இதுதான் வந்து மெயினான ஒண்ணா வந்து தெரியும். ஓகே. அதுல வந்து மெயினா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டூ மெயின்டெயின் எ பேஷண்ட் பிரெயின் ஃபங்ஷன்ஸ் அஸ் ஃபேர் அஸ் பாசிபிள். ஸோ அவங்களுடைய பிரெயின் ஃபங்ஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு இடத்துல அ கிளாஸ் நடத்தக்குள்ள நமக்கு தூக்கம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்கிடுவோம். கரெக்ட்டா? ஆமா. தண்ணி ஆ, குடிச்சு உட்காரணும்ண்ணா. ஆ. என்ன பண்ணலாம்? அத வெளிய தண்ணி போணும்னா குடிச்சு டக்குன்னு மேம் உட்காந்துக்கலாம். நான் வந்து எனக்கு சடனா மேம் எனக்கு நேச்சர் கால் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பே பிரேக் கேட்டு வெளிய போயிட்டு நடந்துட்டு வரலாம். தண்ணி குடிச்சிட்டு வரலாம். இல்லன்னா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம். அந்த மாரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தணும். நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு வி ஆர் ஃபீலிங் சோ பேட் அப்படின்னக்குள்ள ஒரு இடத்துல நமக்கு ஒரு மாரி போர் அடிக்குது, போரிங்கா இருக்கு. இல்லன்னா வந்து ஒரு டயர்டா இருக்கு அப்டின்னாக்குள்ள, அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட். அதுக்காக தான் டிவி கூட ஒரு நியர்லி 20 மினிட்ஸ் நம்ம கன்டினியூஸா பார்க்கக்கூடாது. ஃபோன் கூட கன்டினியூஸா 20 மினிட்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. பிகாஸ் வி ஆர் அடிக்டட்ன்னு ஒண்ணு சொல்லலாம். அப்படி இல்லன்னா, அவர் ஃபங்ஷன் ஷுட் பி ஸ்டாப்டு. ஒரு என்ன பண்றோம்னே நமக்கு தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருப்போம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பிரேக். ஒரு 2 மினிட்ஸ் பிரேக். அகைன் யூ வில் கம் பேக் அண்ட் டூ யுவர் ஜாப் அவ்வளோதான். திருப்பியும் கம் அண்ட் ஸ்டடி. ஆ எக்ஸாம் டைம்ஸ் எல்லாமே அப்படிதான் நீங்க வந்து பிரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்றேன்னா, நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா கூட, ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் வந்து நீங்க கன்டினியூஸா ஆ படிச்சுட்டு, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு திருப்பியும் படிக்கணும். அதுக்கு அடுத்து அப்படி இல்லன்னா வந்து சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதோட, ஆனா நான் வந்து இந்த 2 ஹவர்ஸ்ல இந்த 2 சப்ஜெக்ட் நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்த 2 ஹவர்ஸும் டிஃபரெண்ட்டா நீங்க ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்குள்ள அவர் பிரைன் ஷுட் பி அ சம் சேஞ்சஸ் ஏற்படும். அதோடைய அந்த மெமரி பவர வந்து இன்னும் நல்லா அது இன்கிரீஸ் பண்ண பார்க்கும். அதனால தான் வந்து அ ஸ்கூல் டைம்ல வந்து இந்த பிடி பீரியட் இப்பயும் இருக்கு. பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ன்றது வேற. இப்ப நமக்கு இது காமனா பிசிக்கல் எஜுகேஷன்ஸ் வைப்பக்குள்ள, இந்த சிட்டிங்கு, ஸ்டாண்டிங்கு, அப்பு, டவுனு இதெல்லாம் எதுக்குன்னா, டூ என்கரேஜ் அண்ட் அ டூ பிசியாலஜிக்கல் அண்ட் மென்டலி அவர் பிரெயின் அண்ட் அவர் ஆர்கன்ஸ் அப்பர் அண்ட் லோயர் லிம்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள நம்ம மூளை வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு போரிங் டயர்ட்னஸ்ல இருந்து வெளிய வரும். அதுதான் வந்து மெயினா சொல்றது. அப்புறம் டூ ட்ரீட் த பேஷண்ட்ஸ் சைக்கியாட்ரிக் அண்ட் பிஹேவியர் கான்சிக்வென்ஸ் அதுக்கேத்த மாரி இப்போ ஒரு சைக்கியாட்ரிக் பேஷண்ட் நம்ம சைக்கியாட்ரிக் தெரிஞ்சா, அப்போ அவங்கள அந்த அந்த ஏரியா கூட்டு போய் கவுன்சிலிங் குடுக்கறது. எப்படி அதுலருந்து வெளிய வரதுக்கு இந்த லைக்வுட் புரோகிரஷன்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம செய்யற வேலைய புடிச்சு செய்யறது, எமோஷனல் அண்ட் சப்போர்ட்டிவ் கேர். அவங்கள இப்போ ஒரு பாட்டி, தாத்தா வந்து இந்த மாரி மறதி நோயில பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னா, அவங்கள போய் நம்ம வந்து திட்ட முடியாது. அவங்கள திட்டவும் கூடாது. அதுதான் நாம தான் அவங்கள சப்போர்ட் பண்ணணும். நாம தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். பாட்டி, தாத்தா, தாத்தா அந்த இடத்துல வச்சிருக்க பாரு தாத்தா, அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணோம். "ஏய் போ! உனக்கு நீ தான் மறந்துட்ட போ! நீ போய் அமைதியா உட்காரு. என்கிட்ட இப்படி பேசாத." அப்படின்னு நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு டிஸ்கரேஜாவோ, ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவோ நடந்துக்க கூடாது. அவங்க நம்ம தாத்தா, நம்ம பாட்டி அப்படின்ற மாரி ஒரு கேர் எடுத்துக்கிட்டு, அவங்களுக்குன்னு அது ஒரு பைத்தியம் அப்படின்ற மாரிலாம் ஒரு பிஹேவியர் இல்லாம நடந்துக்கிறது இல்லாம, அன்பா, சரி தாத்தா நான் பண்றேன். நீங்க அங்க வச்சிருக்கவங்க பாருங்க. இங்க வாங்க." அப்படின்ற மாரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க கிட்ட நம்ம சொல்லி, அவங்கள நம்ம தான் வந்து அன்பா பார்த்துக்கணும். மெயின் அது. சரியா? டூ ரெட்யூஸ் மார்பிலிட்டி அண்ட் மோர்டாலிட்டி ரேட் அஸ் ஃபார் அஸ் பாசிபிள். அதே மாரி நோய் வேற ஏதாவது அவங்களுக்கு டிசீஸ் இருக்குன்னா, அந்த டிசீஸையும் நம்ம வந்து சேவ் பண்ண அதுலருந்து வெளிய வர பார்க்கணும். அப்புறம் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடுடா. பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் உடைய ஆர்டர்ஸ் தான். கொலின்ஜெஸ்டிஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்டல்கோலின் அப்படின்ற மாரியான ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
இதெல்லாம் அங்க இருக்க போற ட்ரக்ஸ் அது எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. என்னென்ன ட்ரக்ன்றது கிளாசிஃபிகேஷன்ஸ் எழுதிட்டு ட்ரக் எழுதிக்கோங்க. அந்த ட்ரக்கோடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் காசஸ் தான் நான் வந்து எழுதியிருக்கேன். போட்டிருக்கேன். நீங்க அப்புறமா பிபிடி பார்த்து படிச்சுக்கோங்க. என்னென்ன ட்ரக்ன்னு பார்த்துக்கோங்க. டோன்பெரில், ரிவர்ஸ்டின், கேடுபின்றது ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் டிஎம் ரெசெப்டார்ஸ். ஓகே. ஸ்க்ரோல். ஸோ ட்ரக்ஸ் வந்து நீங்க டாக்டர்ஸ் என்ன ஒரு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து டாக்டர்ஸ் எழுதி தருவாங்க. பேஷண்ட்க்கு ஏத்த மாதிரி மாத்தி தருவாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா அந்த ட்ரக் உங்களுக்கு யூஸ் பண்ணலாமான்றத பார்த்து தான் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட்ரா. சில ட்ரக் போடுறனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். காமனா வந்து நாசியா, வாமிட்டிங் சிலருக்கு வந்து வரும். அதெல்லாம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் இந்த பிபிடி. இதுல நர்சிங்கோடைய இன்டர்வென்ஷன்ன்றத நீங்க பாத்தீங்கன்னா நர்சஸ் என்ன பண்ணலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அஃபெக்ட் ஆனவங்க ஒரு ஐசியூ ஒரு வார்டுக்கு வராங்க, வார்டுக்கோ ஐசியூக்கோ வராங்க, நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு காமனா? ரோஸ்லின் சொல்லுமா. பிரீத்தி பாப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. கேட்கலையா நான் பேசுறது? சையத் கேக்குதுங்களா? கேக்குது அண்ணா. கேக்குதுண்ணா. சரி. ஓகே. நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இப்ப இல்லையா? சரிடா. ஸோ நர்சிங் இன்டர்வென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. வார்டில் ஐசியூ வார்டில் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து முதல்ல இந்த வைட்டல் சைன்ஸ் சொல்லுவாங்க. டெம்பரேச்சர், பிபி அதெல்லாம் பார்க்கறது, அப்புறம் சுகர் பார்த்துக்கிறது, அவங்க கிட்ட அன்பு மனம் கோராம அன்பா நடந்துக்கிறது, பாட்டி தாத்தா நம்மளுடைய வீட்டில் இருக்க பாட்டி தாத்தா மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கான டேப்லெட்டை 3 வேளையும் ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க, டேப்லெட் எடுக்க மறந்துடுவாங்க. ஸோ நம்ம தான் வந்து அவங்க கரெக்டாக இந்த டேப்லெட் இப்படி போடணும், சாப்பிடணும், தண்ணியில் கரைச்சி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து அவங்களுக்கு அதே மாதிரி இந்த பிசியோ ஆக்குபேஷன் தெரபிஸ்டோடைய உதவியோட அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரீஹாபிலிட்டேட் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து பார்த்துக்கணும். அதுதான். ஓகே. இந்த ஸ்லைடு ஓகேடா. இப்போ அல்சைமர் டிசீஸ் பத்தி ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா. இப்போ வந்து இது ஜெனட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஜெனட்டிக்கா இருந்துச்சுன்னா அந்தந்த ஜெனரேஷனுக்கு மோஸ்ட்லி வரும் சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து ஜெனட்டிக்கா இது இல்ல, ஆனா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தாக்கோ இல்ல ஒரு பாட்டிக்கோ ஒரு 62 அந்த மாதிரி ஏஜ்ல அவங்களுக்கு அப்பதான் வருது, அவங்க ஜெனரேஷன்லயே அவங்களுக்கு தான் அது வருது அப்படின்னா, இப்ப அவங்களோட இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வருமாண்ணா? அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு வருமா, இல்ல அவங்களோடயே ஸ்டாப் ஆயிருமா? அது வந்து ரொம்ப ரேர் தான்டா. ஆக்சுவலி இந்த கண்டிஷன் வரதே ரொம்ப ரேர் தான். சரியா? காமனா வந்து 60 65 அந்த மாதிரி ஏஜ்ல தான் உங்களுக்கு வருமோ தவிர காமனா வராது. பிகினிங்ல வந்து யாருக்கும் இந்த டிசீஸ் இருக்கிறது தெரியாது. பிகினிங்ல வரதெல்லாம் வந்து ஒரு 1% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தான் வந்து பொறக்கக்குள்ளேயே வந்து இந்த அல்சைமர் டிசீஸோட அஃபெக்ட் ஆகி பொறக்கிறதெல்லாம் வந்து 1% பேர் தான். 100ல ஒருத்தருக்கு வேணா அப்படி வரும். ஆனா அவங்க ஒரு 50, 60 வயசுக்கு போகக்குள்ள கண்டிப்பா இதோட அஃபெக்ட் வரும். அவ்வளவுதான் தவிர மத்த வகையில எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகேங்க. வேற ஏதாவது டவுட்? ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சதா? இன்னைக்கான கிளாஸ் இந்த கிளாஸ் ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சதா? அல்சைமர் டிசீஸ்னா என்னன்னு ஏதாவது தெரியுமா? ஓகே. தேங்க் யூ சோ மச்டா. எபிலெப்சியோட ஸ்கிரீன் ஷேர் பண்றியா? ஷேர் பண்றீங்களாமா? அந்த பண்றேண்ணா. ஓகேமா. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ மைக்ரேன் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆமா.
அது இது கூட ரிலேட்டடா இல்லாட்டி அது தனியாவாண்ணா? இல்லம்மா அதெல்லாம் வந்து இதுக்கும் அதுக்கெல்லாம் இது டிஃபரன்ஸ் உண்டு. அதெல்லாம் மைக்ரேன்றது ஒரு நார்மல் ஹெட்டேக் அது. ஒரு சைடு ஹெட்டேக் அப்படின்னு ஒன் சைடு ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க. அதான் மைக்ரேன் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. அது வந்து அதெல்லாம் சிம்டம்ஸ் தான். ஸோ அது வந்து கண்டிஷனா வராது. இது வந்து ஒரு டிசீஸ் கண்டிஷன், இன்க்யூரபிள் டிசீஸ் கண்டிஷன். இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறது டிசீஸ் அது சிம்டம்ஸ் அதுதான். ஓகே அண்ணா. ஓகேம்மா. இப்ப எபிலெப்சிக்குள்ள வரலாம். எபிலெப்சினா என்ன? இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல எபிலெப்சினா என்ன? ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. வலிப்பு. சூப்பர். சீஷர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? எஸ் அண்ணா. ஸோ சீஷர்னு சொல்லலாம், இல்ல எபிலெப்சின்னு சொல்லலாம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்லைட். முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சும்மா கொடுத்துட்றேன். எபிலெப்சினா அப்படின்னான்னு பார்த்தா, இட் இஸ் எ சிண்ட்ரோம் தட் அனதர் அண்டர்லைங் கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரெயின் டியூமர். மூளையில கட்டி அப்படி இல்லைன்னா அது ஒரு விதமான ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இது மூலமா ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறி தான் வந்து சீஷர் அப்படின்றது. ரெக்கரிங் சீஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த ஸ்லைட் போடுறோம். ஸோ டெஃபினிஷனுக்குள்ள வரலாம். எபிலெப்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ கிரானிக் சீஷர் டிசார்டர், இஸ் எ ரிகரண்ட் அண்ட் அன்ப்ரோவோக்டு சீஷர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தருக்கு நிறைய அதிகமான சீஷர்ஸ் வருது, அதிகமா இந்த வலிப்பு நோய் வருது அப்படின்னா அததான் வந்து எபிலெப்சி அப்படின்னு சொல்றது. ரெக்கரண்டா திருப்பினா ஒரு 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 வீக்லி ஒன்ஸ், ட்ரைஸ் மந்த்லி அப்படிலாம் வந்து ஒருத்தருக்கு இருக்கும். அவங்களதான் வந்து எபிலெப்சி அப்படின்றது சொல்லுவோம். இது என்ன ஆகும்? அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் பிரைன் இன் த செரிபல் கார்டெக்ஸ். நம்ம மூளையோடைய பாகங்கள்ல செரிபல் கார்டெக்ஸ்ன்ற ஏரியால வந்து அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வேவ் மாதிரி தான் நம்மளுடைய ஹெட், ஹார்ட் எல்லாமே. ஸோ அங்க வந்து ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் ஆயிருக்கும். அங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் உடைய கனெக்ஷன் வந்து கம்மியா இருக்கிறதுனால வந்து எபிலெப்சின்றது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது மூலமா என்னென்னலாம் பார்த்தா, இம்பேர்டு லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸோ மறதி, நம்ம என்ன பண்றோம், எங்க இருக்கோம், எப்படி ஆச்சு அப்படின்றதெல்லாம் மறந்துடுவாங்க. சடனா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. வலிப்பு வந்துச்சுன்னா என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் ஒரு 20-40 லட்சம் மக்கள் வந்து யூஎஸ் பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க சீசர் மூலமா, எபிலெப்சி மூலமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகே, இந்தியால மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்ல ஒரு 5 பேர் கிட்ட எபிலெப்சியால இந்த பாதிக்கப்படுறாங்க. ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 5 பேருக்கு எபிலெப்சின்ற நோய் வந்து இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, ஏஜ் அண்ட் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது என்னென்னலாம் வந்து லீட் இன்ஃபெக்ஷன்ஸ், நியூரலாஜிக்கல் இன்ஜுரி, ஃபீவர். முதல் வந்து காய்ச்சல் தான் வரும் ஒருத்தருக்கு. மெயினா எபிலெப்சி வரதுக்கு ரீசன் இல்லை எப்படின்னா, ஒரு ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். சடனா அதிகமான ஃபீவர்ல இருந்து டக்குன்னு வலிப்பு நோயா மாறிடும். குறிப்பா இது குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஒரு 50-45 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்க குழந்தைக்கு கண்டிப்பா வந்து இந்த மாதிரி எபிலெப்சி வரதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. அது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறது ஃபீவர்னால வரும். அடுத்தது திருப்படா. இல்ல அவங்களுக்கு பிறக்கக்குள்ள ஏதாவது நியூரலாஜிக்கல் இன்ஜுரி, எனி கண்டிஷன்ஸ், ஏதாவது பிரைன் டேமேஜ் அப்படிலாம் இருந்ததுன்னா அவங்க சீஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எபிலெப்சி. 20 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கும் வந்து இப்பெல்லாம் வந்து இப்போ மோஸ்டா 20 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கே நிறைய அடிக்கடி சீஷர்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதே மாதிரி அப்பா ஜெனட்டிக்கா அவங்களுக்கு வந்து இருந்துச்சுனாலும் அது வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சிவிஏனா என்ன? நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லையா? கார்டியோவாஸ்குலர் ஆக்சிடென்ட். வெரி குட். ஸோ சிவிஏன்றது ஒரு அக்குமுலேஷன் மாதிரி பிரெயின்ல வந்து அஃபெக்ட் ஆகிறது தான் வந்து நம்ம சிவிஏன்னு சொல்லுவோம். ஓகேவா? சடன் பர்த் ஹைபாக்சியா, சடனா மூளையில வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து குறையறனால சீஷர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரெயின் டியூமர் ஏதாவது கட்டி இருக்கிறதுனால ஆப்சிஸ், அப்புறம் கன்ஜெனட்டல் அப்நார்மலிட்டிஸ், ட்ராமா.
ஏதாவது மண்டையில ஏற்கனவே அடிபட்டு இருக்கலாம், அதனால வந்து மூளையில ஏதாவது அடிபட்டு இருந்தா சீஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ், பிறந்ததுல இருந்தே பிறக்கக்குள்ளேயே மூளை வந்து சின்ன மூளையாயிடுச்சு, மூளையில பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எபிலெப்சி வரதுக்கான சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு அது மூலமா எப்படி பரவுது, எப்படி வரும்ன்றது, அவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா ஏர் பொல்யூஷன் அதிகமா, இந்த கெட்ட அமிலமான இந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அதெல்லாம் வந்து அதிகமா சுவாசிக்கிறவங்களுக்கு சீஷஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. கார்பன் மோனாக்சைடு, லெட் பாய்சனிங்கு, இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து சீக்கிரமா நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. அப்புறம் சம் ஃபேக்டர்ஸ் மே பார்ட்டிசிபேட் சீஷர்ஸ், சம் சீஷர்ஸ் மூலமா precipitate சீஷர்ஸ். அப்புறம் வந்து அன்ஸ்கில்டு ஹேண்ட்லிங், டைம் ஆஃப் பர்த், பிரெயின் இன்ஜுரி அண்ட் பர்த் ஹைபாக்சிஸ், அஸ்பேசியா. பிறக்கக்குள்ளே சிலருக்கு வந்து பர்த் பிரெயின் இன்ஜுரி ஆயிருப்பாங்க, இல்லைன்னா வந்து வேக்கம்லாம் போட்டு வந்திருப்பாங்க, அது மூலமா வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அப்புறம் இன்ட்ரா யூட்ரைன் இன்ஃபெக்ஷன்ஸ், அம்மா வயிற்றுல குழந்தைக்கு வந்து அந்த அமிலாய்டிக் ஃப்ளூயிட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், அதனால வந்து பிறக்கக்குள்ளேயே வந்து எபிலெப்சியோட கண்டிஷன்ஸ் இருப்பாங்க. சிலர் வந்து நிறைய ட்ரக் எடுக்கிறது, வேற வேற கண்டிஷன்ஸ்க்காக மாத்திரை மருந்து எடுத்துப்பாங்க, அதோடைய காசஸ் ஆகும், அதுவும் கூட வந்து என்ன பண்ணும் காம்ப்ளிகேஷனா சீசர் உள்ள கொண்டு வந்துடும். ஆல்கஹால் இன்டாக்சிஃபிகேஷன், ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஸ்மோக் பண்றது, இதுதான் வந்து மெயினா கூட இருக்கும். சரிங்களா, பேத்தோபிசியாலஜிக்குள்ள போலாம். மாத்திக்கோ. ஸோ பேத்தோபிசியாலஜி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைடே போட்டுக்கூட, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைடே போ. பேத்தோபிசியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பிரெயின் ஃபங்க்ஷன், பிரெயினோடைய அந்த ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து மாறுது. ஏன்னு பார்த்தா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஓவர் ஆக்டிவ் டிஸ்சார்ஜ், சடனு வயலண்ட், சடனாக டக்குன்னு கோவப்படுறது, ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சிக்கிறது, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ்குள்ள இருக்கிறது, அதனால வந்து இந்த சிஎன்எஸ்ன்ற சரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்பட்டு சீஷர் மாதிரி ஏற்படுது. ஃபீவர், ஹை ஃபீவர் வந்து டக்குன்னு அவங்களுக்கு சீஷர் மாதிரி வந்து எபிலெப்சி வந்து கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேவா, அடுத்தது போடா. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்றது வந்து அவங்களுக்கு என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வருதுன்னு பார்த்தா அதை ஒரு 4 விதமா பிரிக்கிறாங்க. பார்ஷியல் சீஷர் அப்படின்னு சொல்றாங்க, ஜெனரலைஸ்டு சீஷர்னு சொல்றாங்க, அப்புறம் டோனிக் குளோனிக் சீஷர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, முதல்ல ஜெனரலைஸ்டு சீஷர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்ஷியல்னா எப்பயாவது ஒரு சைடு ஆஃப் த பிரெயின் தான் வந்து, இப்போ ஒரு பிரெயின் நம்மளோட அல்சைமர்ல பார்த்துருப்போம், அல்சைமர்ல என்ன பண்ணுது பிரெயின், ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் டேமேஜ் ஆகுற மாதிரி. கரெக்ட், வெரி குட்ரா. ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, டேமேஜ்னா அது சுருக்கம் ஏற்படுது. ஆனா இங்க எப்படி இருக்கும்னா பிரெயின் வந்து ஒரு ரைட் சைடு மட்டும் வேலை செய்ய, லெஃப்ட் சைடு வேலை செய்யாது, லெஃப்ட் சைடு மட்டும் வேலை செய்ய, ரைட் சைடு வேலை செய்யாது. அதோட அப்படியே அந்த ஒரு பாதியா வந்து டிவைடட் ஆகி அதுல வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து சுத்தமா நின்றுடும். அதுதான் வந்து பார்ஷியல் சீஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமா வலிப்பு ஏற்படும். அதனால தான் வந்து இந்த வாதம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணும், லெஃப்ட் சைடு மட்டும் தான் இயங்கும், ரைட் சைடு சுத்தமா வராது, கை கால் அப்படியே இழுத்து வச்சுக்கும். இல்ல ரைட் சைடு மட்டும் இயங்கும், லெஃப்ட் சைடு சுத்தமா இயங்காது. அதுதான் வந்து பார்ஷியல்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிம்பிள் பார்ஷியல் அப்படின்னு சொன்னா பெருசாலாம் வந்து எதுவும் காசஸ் வராது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் வந்து ஒரு அந்த சீஷருக்கான எஃபெக்ட் வரும். ஒரு இழுப்பு மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு அவங்கள கீழே படுக்க வச்சுட்டு தண்ணி கொடுப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா அந்த இரும்பு, அதுக்கு மேல சொல்லுவாங்க இந்த இரும்பு கையில பிடிக்கணும். ஆனா பட் அதுல மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ராங்கு. அவங்களுக்கு நல்லா தேவையான வென்டிலேஷனு, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், தண்ணி கொஞ்சம் கொடுக்கணும், தண்ணி கொடுத்துட்டு டேப்லெட் அந்த மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன்ஸ், அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்ட உடனே நல்லா ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். அந்த டைம்ல மட்டும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண, அப்படியா பண்ண, நான் கீழே விழுந்துட்டேனா, தலையில அடிபட்டுருச்சா அப்படின்லாம் வந்து அவங்களே, அதுதான் வந்து அந்த சீஷர்ஸான அஃபெக்ட்ன்றது சொல்லலாம். டிசீனஸ், கொஞ்சம் தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க,
மயக்கம் வர மாதிரி இருக்குன்னுவாங்க, நான் தூங்கணும்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஆயிடும். நாத்திக்கடா ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிக்கோ. இதுதான் வந்து சீஷர்ஸ் உடைய பார்ஷியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ். கான்ஷியஸ்னஸ் வந்து மறந்துறது போகிறது தான் வந்து இந்த இமேஜ் போட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ காம்ப்ளெக்ஸ் சீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ பேஷண்ட் கான்ஷியஸ்னஸ் ஆல்டர் டியூரிங் த ஈவெண்ட் த சீசர் பீயிங் வித்தின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸசிவ். சடனா ஒருத்தவங்க டக்குன்னு ஒரு கோவமாவுக்குள்ள ஆங்கர் திடீர்னு ஒரு பயப்படுறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து சிலருக்கு வந்து இந்த சீஷர் வரும். காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீஷர் வரும் அப்படின்னு. அது வந்து முதல்ல வந்து சிம்பிள் பார்ஷியல் சீஷரு. நார்மலா வந்து கீழ விழுந்துருவாங்க. இல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு மாரி மயக்கத்துல இருக்க மாரி இருக்கும். ஆனா இது பொறுத்தவரைக்கும் சடனா கோவமாவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகக்குள்ள அது வந்து காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீஷர் வந்து ஏற்படும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்ப நம்ம என்ன டைம் எங்க இருக்கோன்னே தெரியாது. என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஜெனரலைஸ்ட் சீஷர் பொறுத்தவரைக்கும் கிராண்ட் மல் சீஷர் அப்படி 2 பேரு சொல்லலாம். ஜெனரலைஸ்ட் சீஷர்ன்னு சொல்லலாம். இல்ல கிராண்ட் மல் சீஷர்ன்னு சொல்லலாம். இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் ரிஜிடிட்டி அண்ட் என்டையர் பாடி. ஃபுல்லா ஹோல் பாடியே வந்து என்ன பண்ணும், அப்படியே வந்து ஒரு மாரி ஒரு கட்டையா ஆயிடும். அப்படியே ரொம்ப இழுத்து புடிச்சு வச்சுப்பாங்க. அப்படியே கை கால்லாம் உதறும். ஒரு மாரி இப்படி ஆடுற மாரி ஆகும். அவங்களுக்கே நம்ம பக்கத்துல இருக்கவங்கள பார்த்தா ஒரு பயம் வரும். என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாரி. அததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஜெனரலைஸ்டு சீஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே வந்து டோனிக் குளோனிக் கான்ட்ராக்ஷன் வந்து இருக்கு. மசில் ரிலாக்சேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ். அப்படியே மசில்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடும், கான்ட்ராக்ட் ஆயிடும். அப்படியே ஃபுல்லா இழுத்து புடிச்சுக்கும். ரிலாக்ஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமாகும். அவங்க கையே அப்படி நல்லா டைட்டா இறுத்தி புடிச்சுப்பாங்க. நீங்க நெறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்ல சீஷர்ஸ் வந்த பேஷண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கை புடிச்சு இழுத்து புடிச்சுப்பாங்க. நம்ம அவங்க கைய விடுறதே வந்து ரொம்ப டைட்டா புடிச்சு வச்சுப்பாங்க. கஷ்டமா இருக்கும். அடுத்த ஸ்லைடுடா. ம். டோனிக் ஃபேஸஸ். அதுல வந்து அந்த டோனிக் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு 2 விதமா இருக்கு. டயஃப்ராம்ல செஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் கேரக்டர்ஸ் எபிலெப்டிக் ஐ, பேல் ஒன் சைடு ஐ. அது எப்படி என்ன மாரி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நெஞ்செல்லாம் இழுத்து புடிச்சுப்பாங்க. கண்ணு ஒரு பக்கமா போகும். நாக்கு ஒரு பக்கமா அப்படி வெளிய வச்சுப்பாங்க. சிலர் வந்து நாக்க கடிச்சிருவாங்க. லாஸ் ஆஃப் கான்ஷியஸ் என்ன இப்ப நம்ம வந்து இப்போ ஒருத்தர் பேரு விஜய் அப்படின்னா, விஜய்ன்ற ஒரு பெர்சன் கீழ விழுந்துட்டாரு. அவருக்கு சீஷர் வந்துச்சுன்னா, விஜய், விஜய், விஜய்ன்னு கூப்பிட்டுனே இருப்போம். அவரு என்ன பண்ணுவாரு, நாக்க கடிச்சுட்டு அப்படி அந்த மாரி ஒரு சீஷருடைய சிம்ப்டம்ஸ்க்கு போயிடுவாரு. நல்லா பல்ல கடிச்சுப்பாரு. மூச்சு விடுறதே அவருக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுவாரு. அ பல்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம். நெக்ஸ்ட் ஸ்லைடுடா. குளோனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஜர்க்கிங் மூவ்மெண்ட். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு மாரி ஜர்க் ஆன மாரி ஆவாரு. சடனா. ஒரு மாரி சீஷர் மாரி அந்த மாரி ஆடுவாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து என்ன ஆயிடும், அவரே ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஆயிடும். பட் அவருக்கு வந்து யூரின் மோஷன் போகல மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் அண்ட் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜர்க்கிங் மூவ்மெண்ட்ஸ்க்கு இத வந்து இது விட்டுட்டா என்ன ஆகும்னா, இட் வில் டீப் ஸ்லீப் கோமா கூட போயிடுவாங்க. பிரீத்திங் நாய்ஸ் மூச்சு விடுறதுக்கெல்லாம் வந்து சிரமமாயிடும். போஸ்டிகல் சீசர் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு சீசர் என்ன சொல்றாங்க வந்து அரோசன் ஸ்லீப் நைட்ல வரும். தூங்கக்குள்ள வரும். ஆனா அது அவங்களுக்கு எப்படி தெரியாது. இது வந்து பெருசா பிரச்சனை இருக்காது. சம்டைம் இது வந்து என்ன ஆகும்னா, பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க எதுவும் எடுத்துக்கல அப்படின்னா, இட் மே காசஸ் டெத் கூட ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கும். நைட்ல சீசர்ஸ் வந்துரும். தூக்கத்திலேயே சீசர் வந்துருச்சுன்னா நமக்கு தெரியாது. இப்ப பகல்ல பார்க்குறோம், ஒரு வேலையில செய்றாங்க, பக்கத்துல இருக்கவங்கலாம் பார்த்துக்கிறாங்கன்னக்குள்ள நமக்கு வந்து ஓகே. நம்மள கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. வெளிய கூட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். ஆனா நல்ல தூக்கத்துல நம்ம சீஷர் வந்துருச்சு. எல்லாரும் தூங்குற டைம்ல அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, யாரும் அவங்கள பார்க்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதுக்கு வந்து என்ன ஆகும் லைட்டா ஹெட்டேக் வந்திருக்கும். மசில் ஏக் ஆமா தசை வலிப்பு வரும். ஃபெட்டிக்னா ஒரு மாரி சோர்வா இருப்பாங்க. அப்புறம் தான் நம்ம அடுத்த நாள் வச்சு தான் கண்டுபிடிப்போம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு நைட் சீஷர் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்லைட்ரா.
ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா முதல்ல ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவோம். வந்தவொடனே என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு அவங்களுக்கு, எப்படி ஆச்சு அப்படிங்கிற பிசிக்கல் எக்ஸாமினேட் பண்ணி பார்ப்பாங்க. நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. மென்டல் ஸ்டேட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. சம்டைம் அவங்க பேச மாட்டாங்க. இந்த மாதிரி சீசர் வந்த பேஷண்டால வந்து பேச முடியாது. எபிலப் ஜர்க்கிங் மூவ்மெண்ட் ஆனவங்களால முடியாது. ஸோ எம்ஆர்ஐ, சிடி, இஇஜி அது மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரேடியாலஜி எல்லாம் வந்து பண்ணி பார்த்தா அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ண பார்த்து தான் உங்களுக்கு வந்து சீசர் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா யூஸ் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ப்ரிவென்ட் இன்ஜுரி. இப்போ வந்து சடனா பிறக்கக்குள்ளே வந்து இந்த இப்பெல்லாம் வந்து சிசேரியன் பண்ணி நிறைய பேர் பிறக்குறாங்க, இன்க்ளூடிங். ஏன்னா இப்போ இந்த நார்மல் டெலிவரின்றது இப்போ கம்மிங் டேஸ்ல வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ சிசேரியன் பண்ணக்குள்ள பர்த் இன்ஜுரி வந்து ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ். இது அதாவது காம்ப்ளிகேட்காக தான் வந்து சிசேரியன் பண்றாங்க, சில இன்ஜுரி ஆகுறாங்க. இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் ஹை ரிஸ்க் மதர்ஸ் டு ப்ரிவென்ட் காம்ப்ளிகேஷன் டியூரிங் பிரெக்னன்சி. அம்மா வந்து அந்த கரெக்டா வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களோட ஹெல்த்தை கரெக்டா பார்த்துக்கணும். அதனால வந்து பிரச்சனை இல்லைன்னா லேபர் பிரெக்னன்சில வந்து பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும். ஓகேவா? ஆப்ஸ்டிக்கல் நியூபார்ன் குழந்தை பிறக்கிற டைம்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது மூச்சோட சிரமம் இருக்கிறது, குழந்தைக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சி இருக்கிறது, இது மூலமா வந்து அவங்க பிற்காலத்துல சீஷஸ்க்கு அஃபெக்ட் ஆகுது, எபிலப்சி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஸ்லைடா. அவாய்ட் ட்ரக்ஸ் இன் பிரெக்னன்சி எக்ஸப்ட் அஸ் எசென்ஷியல். தேவையான ஊட்டச்சத்து மட்டும்தான் வந்து அம்மா எடுத்துக்கணும். தேவையான மாத்திரை மருந்து மட்டும்தான் எடுத்துக்கணும். தேவையில்லாம வேற ஏதாவது குறிப்பிட்ட மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது என்ன பண்ணும், அம்மாவுக்கு பிரெக்னன்ட் டைம்ல சீஷஸை உண்டாக்கி கொடுத்துரும். அது குழந்தைக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு குழந்தையும் பாதிக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ரா. ஸோ செகண்டரி ப்ரிவென்ஷன் பார்த்தா இயர்லி டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் காசஸ். முன்னாடியே இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி சீஷர் வருது இல்லை சீஷர் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கான சிம்டம்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பக்கத்துல எப்படி ப்ரிகாஷனாக எடுத்து வச்சுக்கணும். அவங்க வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கணும். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா அந்த சீஷர் யாருக்கா வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் வந்து எப்பயும் கையிலேயே வச்சுக்கணும். எப்போ வந்தாலும் வந்து நம்ம அந்த மாத்திரையை கரெக்டாக கொடுத்து மாத்திரையோ இல்லை இன்ஜெக்ஷனாவோ போடணும். ஹாஸ்பிட்டலுக்கு இமிடியேட்டா அவங்க வந்து கூட்டு போயிட்டு அவங்க கூட வந்து பார்த்துக்கணும். ஏர்வே, ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐவி லைன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா எல்லாம் இருக்கிறது, ஆக்சிஜன் தேவைப்பட்டா மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே கூட வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லைன். என்னென்ன மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் டயசிஃபம், லொராசிஃபம், அப்புறம் ஃபாஸ்ஃபைட்டியோன் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து மெயினான ஒரு ட்ரக்ஸ். லொராஸ் கொடுப்போம், இல்லை டயசிபாம் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா ஃபினிடைன் கொடுப்பாங்க. ஓகே, ஃபீனோ பார்பிட்டால் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அஸ்பர் எல்லாமே நாமளே எடுத்து கொடுத்துடக்கூடாது. டாக்டர்ஸ் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்றத பார்த்துட்டு அந்த டாக்டர் மெடிசன்ஸை நம்ம அட்மினிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? திவ்யா புரியுதாமா? ஓகே. ஸோ சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அது வந்து ஒரு எஸ்டிஹெச்ஆ மாறுது அப்படின்னா இல்லை ஒரு கிளாட் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா சர்ஜரி இன்டர்வென்ஷன் கூப்பிடுவாங்க. டாக்டர்ஸை கூப்பிட்டு பிரெயின் சர்ஜரி பண்ணுவாங்க. அப்போ வந்து ஏதாவது காம்ப்ளிகேட்டட் பிரெயின் டியூமரு, ஹெமட்டோம், அந்த இடத்துல ஏதாவது ஒரு கட்டி இருக்கிறது, ரத்த கசிவு இருக்கிறது, ஆப்சஸ் மாதிரி இருக்க சிஸ்ட் ஏதாவது மூளையில இருக்கிறது, அதெல்லாம் வந்து அதன் மூலமா நமக்கு வந்து எபிலெப்சி வந்து ஏற்படும். இதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் சர்ஜரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லைன். டெர்ஷரி ப்ரிவென்ஷன் மூணாவதா மெயினா வந்து எப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். சிலருக்கு வந்து இப்போ சீசர் வந்துருச்சு, அதுல இருந்து அவங்களை எப்படி மீண்டு வரது அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தான். ஸோ இந்த பிசியோ, ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் அவங்களாம் இருக்காங்களா, அவங்க மூலமா வந்து எப்படி சாப்பிடணும், பிஹேவியர் தெரப்பி, எப்படி தூங்கணும், எப்படி பேசணும், அதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து குழந்தை கத்து தர மாதிரி அவங்க வந்து ஒரு சீஷருக்கு வந்த பேஷண்ட்டை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. தன்னம்பிக்கையா செல்ஃப் எஸ்டீம் அவங்களே போய் நடக்க வைக்கிறது, அவங்களாம் நடக்கிறது, அவங்களும் அவங்க வேலையை செஞ்சுக்கிறது, அவங்களாம் சாப்பிடுறது, அந்த வேலையெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட். அப்புறம் மெயினா வந்து அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. அதுதான். நெக்ஸ்ட் ரைட்டர். ஒரு சீஷரை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த டைம்ல
அஃபெக்ட் ஆன உடனே அவங்க கூட இருந்து அவங்கள பாத்தீங்கன்னா தான் வந்து அவங்கள சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அது ப்ரொலாங்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இது நர்சஸோடைய ரோல். நர்சஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வைட்டல் சைன்ஸ், சிபிஜி அதெல்லாம் செக் பண்ணிட்டு, மெயினா ஒரு ஷார்ப் ஐட்டம்லாம் வந்து கையில வச்சுக்க கூடாது. ஏன்னா அதை எடுத்து குத்திப்பாங்க. எங்க அவங்களே கீழே விழுந்தாங்கன்னா அது மேல குத்திப்பாங்க. அது மூலமா இன்ஜூர்ட் ஆயிடும். இவங்க யாரையாவது எடுத்து குத்திடுவாங்க. ஸோ இது மூலமா வந்து பார்த்துக்கணும். பில்லோ கவர்ஸ், ஃப்ளோரு, ஒரு ஸ்லோப்பியா ஸ்கிட் ஆகுற மாதிரியான ஏரியாலாம் வைக்காம அவங்கள சேஃபா அவங்க வந்து பார்த்துக்கிறது தான் நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர்ஸ் என்ன ஆர்டர் குடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸிங் கரெக்ட்டா போடுறது. ஏன்னா அவங்க ஒரு மாரி ட்ரெஸ்லாம் வந்து அவங்க இதுவா தான் அந்த சீசர் வரக்குள்ள கீழ எப்படி விழுந்துரும், என்ன பண்றோம் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கேத்த மாரி அவங்க பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். மெடிகேஷன்ஸ் மாத்திரை மருந்து கரெக்ட்டா எடுக்குறாங்களா டைமுக்கு, நம்ம தான் வந்து அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்து தரணும். வீட்ல இருக்கவங்க, அப்பா, அம்மா வேற யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் அவங்கள வந்து பார்த்துக்கணும். டைமுக்கு டேப்லெட் எடுக்க சொல்லணும், சாப்பிட சொல்லணும். அ ஊட்டச்சத்து குறைபாடு வராம அவங்கள பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அவங்கள மட்டும் தனியா பிரிச்சு வைக்காம, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதையும் நம்ம கேட்டு நம்ம தான் வந்து அத பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரெகுலரா செக்கப் கூட்டு போயிட்டு வர்றது, டாக்டர குடுத்து பார்த்துட்டு வரது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். அவங்க கண்ணு, காது, மூக்கு எல்லாத்துக்கும் வந்து தேவையான அளவு ட்ரெஸ்ஸிங்லாம் கரெக்ட்டா பண்ணி, சேஃபா பார்த்துக்கிட்டு, அவங்கள குழந்தை மாரி அவங்கள பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஏதாவது டவுட் இருக்காடா உங்களுக்கு? இது வரைக்கும் ஏதாவது டவுட்டு, சந்தேகம்? சொல்லுமா. மை நேம் இஸ் கிருத்திகாண்ணா. ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறேண்ணா. ஓகே, சூப்பர்மா. சொல்றா. எனக்கு வந்து அல்சைமர் டிசீஸ்ல வந்து நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்களா, அமெரிக்கன்ஸும் ஆப்பிரிக்கன்ஸும் தான் வந்து இதுக்கு ரொம்ப மோஸ்டா அஃபெக்ட் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆகுறாங்க. ஆமா. நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்னால நம்ம கொஞ்சம் கம்மியா அஃபெக்ட் ஆகுறோம்னு சொன்னீங்கல்ல. ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுதாண்ணா மேஜரா அந்த டிசீஸ்ல? ஆமாண்டா. நான் தான் சொல்றேன்ல, நீ எடுக்கிற ஃபுட் ஹேபிட் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். நீ வந்து கிரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ம். அதெல்லாம் நீ கொஞ்சம் நெறைய எடுத்துப்ப. இங்க நமக்கு இந்தியாலயும், தமிழ்நாட்டிலயும் வந்து நமக்கு நெறைய கிடைக்குது. சோ இங்க இருக்க நீ எத்தன பேர் நீ அஃபெக்ட் ஆனவங்கள பார்த்திருப்ப அல்சைமர் டிசீஸ்ல? ரொம்ப கம்மி. ஆனா இதே நீ வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் பீப்பிள்ஸ் எல்லாமே நீ நெறைய வீடியோஸ்ல பார்த்திருப்ப. நெறைய கண்ட்ரீஸ்ல ஃபுட்டுக்கான வந்து அவங்களுக்கு இன்டிமசி இல்லாம இருக்காங்க. ஒரு வேள நம்ப எவ்ளோ சாப்பாட்ட வேஸ்ட் பண்றோம். புரியுதா? ஆனா, இதே ஒரு ஆப்பிரிக்கன் ஏரியால சாப்பாடே இல்லாம இருக்காங்க. சாப்பாடு இல்லாம இருக்கக்குள்ள, பாடிக்கு தேவையான ஃபுட் கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா எல்லா உறுப்புங்களும் சரி, எல்லா வித கண்டிஷன்ஸும் வர ஆரம்பிக்கும். மூளைக்கு நீ சரியா சாப்பிடலன்னா, மூளை வந்து எப்படி அது அதோடைய ஆக்டிவிட்டீஸ கரெக்ட்டா வச்சுக்கும்? யுஎஸ்ல என்ன பிரச்சனைன்னா, யுஎஸ்ல வந்து அவங்க யூஸ் பண்ற ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாறும். அதாவது அவங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அவங்களுக்கான ஏரியால அது மாரி தான் ஃபுட்டு. ஸோ இது அந்த மாரி ஃபுட் எடுக்கக்குள்ள, எங்க சாப்பிட்டாலும் நூடுல்ஸ் தப்பு தான், கெட்டது தான். அமெரிக்கால போய் சாப்பிட்டாலும் நூடுல்ஸ் வந்து பிரச்சனை தான். இந்தியால சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். அதனால தான் வந்து ஆனா இந்தியன்ஸ்ல சாப்பிடக்குள்ள என்ன பண்ணுவோம், பக்கத்துல நல்ல காய்கறி இருக்கு. அத செரிமானமா சாப்பிடுவோம். 2வது வந்து அ இந்த மிளகு, சீரகம், ஸ்பைசஸ் குடுத்து அத வந்து எப்படியோ நம்ம அத ஜீரணிக்க வச்சுருவோம். ஆனா இதே வந்து அமெரிக்கன்ல பண்றது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்றது தெரியாது. இதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா வந்து வருது. இது ஒன் ஆஃப் த ரீசன் தான். இதுதான்றது நான் சொல்ல முடியாது. ஓகேவா? இதுவும் ஏற்படும். மெயினா அவங்கலாம் வந்து அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்க. இங்கேயும் அந்த மாரி கிடையாது. இங்கேயும் அஃபெக்ட் ஆகுறாங்க தான். இங்க வந்து 1000த்துல 4 பேர், 5 பேர் அப்படிதான். ஆனா அங்க எப்படின்னா 1000த்துல 100 பேர் கிட்ட அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேண்ணா. ம். ஓகேம்மா. எபிலெப்சில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? ஆனா எபிலெப்சி வந்து ஃபுல்லா கியூர் பண்ண முடியுமா அந்த டிசீஸ் மாதிரி? எபிலெப்சி வந்து ஃபுல்லா கியூர் பண்ணலாம்டா. ஆனா வந்து அதுக்கு ஏஜ் இட் வில் டேக் சம் மோர் டைம். கிரானிக்கா தான் நம்மளால பண்ண முடியும். உடனேலாம் பண்ண முடியாது. ஆனா ஒருத்தர் டக்குனு அஃபெக்ட் ஆயிட்ட உடனே ஒருத்தவங்க கீழ விழுந்துட்டாங்க, ஒரு சீஷர் வருது, ஒரு எபிலெப்சி ஒரு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரோக் உள்ள போறாங்க அப்படின்னா, வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு அதுக்குன்னு ஒரு மெடிசின் இருக்கு. ஸ்ட்ரோக்க ஸ்டிமுலேட் பண்ற ஒரு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் இருக்கு. அது வந்து ஒரு 20,000க்குள்ள வரும். சரியா? அந்த மெடிசின நாம அட்மினிஸ்டர் பண்ணணும் உடனே.
ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்குதாண்ணா? கேக்குதுண்ணா. கேக்குதுடா. அந்த மெடிசனை நம்ம வந்து ஒரு 20,000 15,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அந்த மருந்து நம்ம உடனே போட்டாதான் அவங்க வந்து அதுல இருந்து வெளியே வருவாங்க. சோ அது காஸ்ட் ஆகும். அந்த ரீசனாலதான் வந்து கியூர் பண்ணலாம். ஆனா அது இட் வில் ஹேஸ் மோர் காஸ்ட். அண்ணா அண்ணா இது ஜெனடிக் டிசீஸ்னு சொல்லலாமா? ஆமாண்டா, ஜெனடிக் டிசார்டரும் தான். முன்னாடி சொல்லிட்டேன், ஜெனடிக் டிசார்டரும் இருக்கு இதுல. அதுதான் அம்மா வயித்துல இருக்கு. அம்மா வயித்துல இருக்கக்குள்ள நம்ம அம்மா வந்து எப்படி நம்ம கேர் கொடுக்குறாங்க, அவங்க எப்படி ஹலோ சொல்லுங்கண்ணா. கேக்குதா? என்ன கட் ஆயிடுச்சா ஃபர்ஸ்ட்? ஆமாண்ணா, இப்பதானே கேக்குது. சரி, ஓகே ஓகே ஓகே, சாரி. அதுதான். சோ ட்ரக் எடுத்துக்கிறது, அம்மா வந்து நம்ம எப்படி கேர் கொடுத்து பாக்குறாங்க, நம்ம பிரெக்னன்ட் டைம்லயும் சரி, நம்ம எப்படி குழந்தைய பிறந்து வெளியே வரும் பாத்தீங்கன்னா, அது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஹேண்டில் பண்றது அதுதான் வந்து சீசருக்கு அஃபெக்ட் ஆகாம. ரெண்டாவது, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. அந்த யூட்ரைன் அம்யூனோட்டிக் ஃப்ளூயிட்ல எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது. நம்ம பிறந்துட்டு ஏதோ ஒரு ஹை கிரேட் ஃபீவர் வரக்கூடாது. அதனால அந்த டெங்கு காய்ச்சல் எல்லாம் வராம இருக்கக்குள்ள அந்த பிரெக்னன்ட் டைம் உமனை வந்து ரொம்ப சேஃபா பார்த்துப்பாங்க. மழை கொசு கடிக்க கூடாது. கேக்குதாண்ணா? நான் வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு மறுபடியும். சோ வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? அண்ணா எனக்கு ஒரு டவுட்ண்ணா. சொல்லுமா. கன்வல்ஷன்ஸ்னா என்னதுண்ணா? கன்வல்ஷனா? ஆமாண்ணா. கன்வல்ஷன்றதும் இதே மாதிரியே ஒரு நியூரோலாஜிக்கல் டிசார்டர் தான்டா. அது டிசார்டர்ன்றதோட அது வந்து ஒரு சிம்டம்ஸ்ன்றது தான். சேம் இத மாதிரி சீஷர் தான் அது. ஓகேண்ணா. ஓகேவா? சோ இந்த ஜர்க்கிங் மூமெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்றது தான் வந்து கன்வல்ஷன்றது, வேற எதுவும் கிடையாது. ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. வேற ஏதாவது டவுட் இருக்காமா? டவுட் இல்ல அண்ணா எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ணா. ஹலோ அண்ணா. அண்ணா. சொல்லுமா. அண்ணா எனக்கு டவுட் இருக்குண்ணா. சொல்லுமா. இப்ப வந்து ஸ்டேஜ் ஏறி பேசும்போது எல்லாம் க்ரௌட பார்த்தா ஒரு பயம் வந்து அதுல பேசும்போது மறந்துடும்லண்ணா. நான் மறந்துடுவேண்ணா. என்ன பேசுறேன்னு ஞாபகம் இருக்காது. கீழே இறங்கி அந்த இடத்த விட்டு நடந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் சுயநலத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். அது என்னன்னா எப்படி அது சொல்றது? வந்து அது நியூரலாஜிக்கல் கண்டிஷன் எல்லாம் கிடையாது. அது நார்மலான ஃபியர் தான். அது எல்லாருக்குமே இருக்கும். நீ என்ன எவ்வளவு ஒரு பெரிய ஆட்களா இருந்தாலும் உடனே அது ஒரு ஸ்டேஜ் ஃபியர். அது ஸ்டேஜ் ஃபியர், அவ்வளவுதான். அதுக்கும் கண்டிஷனுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது சும்மா என்ன, நம்ம ஒரு 10 பேர் இருக்க, இல்ல ஒரு ரோட்ல நடந்து போறோம், டக்குன்னு நம்ம கீழே விழுந்துட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு பேனிக்கும் சரி, ஒரு பயமும் இருக்கும். டக்குன்னு ஒரு சிரிப்போம், இல்ல ஒரு மாதிரி 4 பேர் 10 பேர் பார்த்துட்டாங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சிரிப்பாங்கன்ற ஒரு எண்ணம் வரும் பாத்தியா? அதுதான் வந்து ஸ்டேஜ் ஃபியர். அது மாதிரிதான், அது மாதிரி வரும் ஒரு இதுதான். இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம், டக்குன்னு நம்ம மேல காக்கா ஒரு மேல பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னா, ஐயோ வெளியே ட்ரெஸ்ல என்னாச்சு, தலையில போட்டுருச்சு, அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபியர் வரும் பாத்தியா? அதே மாதிரிதான் ஸ்டேஜ் ஃபியரும் கிட்டத்தட்ட. அதுவும் இதுவும் இதுக்கெல்லாம் வந்து நீங்க கண்டிஷன்ஸ்ல உள்ள கொண்டு வர முடியாது. சரியா? சோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சோ
சிரிச்சாலும் பரவாயில்ல, என் மேல காக்கா போயிட்டா என்ன, தொடச்சிட்டு கரெக்டா வாஷ் பண்ணிட்டு நம்ம புதுசா போலாம். கீழே விழுந்துட்டா நம்ம எழுந்துக்கணும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன். நான் நல்லா பேசுவேன். நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கண்ணாடியை பார்த்து பேசணும். ஓகேண்ணா. மெயின் அதுதான். கண்ணாடியை பார்த்து யாரும் இல்லையா, வீட்ல யாரும் இல்லையா, கண்ணாடியில வீட்ல யார் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, நீங்களே இல்ல வெளிய வந்து கூட உங்க வீடு சின்ன வீடுனா, எனக்கு பெருசாலாம் ரூம் இல்லன்னா அப்படின்னா, ஒரு வெளிய வந்துட்டு, இல்ல ஒரு வண்டியாண்ட வண்டியில கண்ணாடி இருக்கும். எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த வண்டி கண்ணாடி நின்னு, நீங்க ஒரு அந்த கண்ணாடிய பார்த்து பேசுறீங்க. ஸோ உங்களுக்கே அப்ப தெரியும். எப்படி நின்னு நம்ம பேசலாம், எப்படி போல்டா நின்னு பேசலாம், எப்படி வந்து அந்த கிரவுட வந்து ஹேண்டில் பண்ற விதம் நமக்கு தெரியும். இவ்வளவு பேர் வந்தாங்கனாலும் நான் வந்து இப்படிதான் நின்னு பேசுவேன். இந்த மாரி தான் நான் கைய வந்து ஷேப் பண்ணுவேன். இப்படிதான் வந்து என்னோட வாய்ஸ வந்து போல்டா பேசுவேன். அப்படின்னு நீங்க உங்கள மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் மோட்டிவேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? அதுதான். அதுக்கு அடுத்ததா வந்து நீங்க அப்பா, அம்மா கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு யார் உங்க ரொம்ப க்ளோஸ், உங்க அப்பா, அம்மா, இல்ல உன் தங்கச்சி, அக்கா, அண்ணன், இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எதிர்க்க நீ வந்து பேசி காட்டலாம். அ ஃப்ர மச் நண்பா நான் வந்து இது மாரி நான் பேசுறேன். அண்ணன் நான் இந்த மாரி பேசுறேன். தம்பி இந்த மாரி நான் பேசுறேன். அப்பா, அம்மா நான் பேசுறது கரெக்ட்டா இருக்கான்னு கவனிங்க. நான் சவுண்டா பேசுறேனா? நான் வந்து தெளிவா பேசுறேனா? நான் பயப்படுறேனா? அப்படின்னு நீங்க வந்து அவங்க எதிர்க்க சும்மா நீங்க ஒரு மேடையில பேசுற மாரி நீங்க நின்னு பேசி பார்க்கக்குள்ள, உங்களுக்கு இங்க நீங்க அப்பா, அம்மா நல்லா பேசிட்டாவே உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றோம், அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க, சேர் பண்ணுவாங்க. அது உங்களுக்கே ஒரு வந்து, ஆ நான் நல்லா பேசியிருக்கேன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. ஸோ கேட்குற நீங்க டவுட்ஸ் வந்து கிளியர்ண்ணா. ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம நீங்க தாராளமா எல்லா இதுக்கும் பேசலாம். இன்னும் ஒண்ணு, நெறைய ஸ்டேஜஸ் நீங்க ஏறுங்க. அப்பதான் வந்து யூ கேன் ஃபேஸ் எவ்ரிதிங். ஜஸ்ட் நான் போனா பிரைஸ் வின் பண்ணுவேன். இல்லன்னா வின் பண்ண மாட்டேன். அப்படிலாம் இல்ல. எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுதான் மெயின். தேங்க்யூண்ணா. டவுட்ஸ் கிளியர்ண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகேம்மா, ஓகேம்மா. வேற யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சரிம்மா. கவியன் ராஜசேகர் 2% சார்ஜ். ஓகே. தேங்க் யூம்மா. அப்புறம் டுமாரோ ஐ ஹேவ் மாடல் எக்ஸாம். ஐ கேன் லீவ். ஐ ஹேவன்ட் டவுட் அண்ணா. தேங்க் யூ ஃபார் செஷன். ஓகேம்மா. அமிர்தா. ஓகே. இன்னைய செஷன் ஏதாவது புடிச்சிருந்ததா உங்களுக்கு? ஏதாவது தெரிஞ்சதா? ரொம்ப இன்ட்ரெஸ்டட். நல்லா இன்டராக்டிவா இருந்துச்சுண்ணா. புரிஞ்சுச்சண்ணா நீங்க எல்லாமே. ஓகே, இன்ஃபர்மேட்டிவாவும் ஓகே. எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா இது புரிஞ்சுது. வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிற புரிஞ்சுச்சு. எல்லாம் ரொம்ப வந்து நம்ம அப்படியே புரிஞ்சுச்சுன்னா உட்காந்து எக்ஸாமுக்கு எழுத மாதிரி அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் இத பத்தின ஒரு ஐடியா மட்டும்தான். இதுக்கு அடுத்தது நெறைய இருக்கு. நம்ம இந்த டாபிக் உள்ளே நீங்க போய் பேசணும், படிக்கணும்னாவே நெறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அத நீங்க இண்டிவிஜுவலா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. புக்ஸ ரெஃபர் பண்ணி பாருங்க. நியூராலஜிக்கல் புக்ஸ் ஜஸ்ட் ஷீஷர்ன்னு போட்டா நெட்ல வரும். எபிலெப்சின்னு போட்டா நெட்ல வரும். அப்ப நீங்க அத வச்சு நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் நெறைய அ தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மினிமல் லெவல் தான். ஒரு விதமான ஒரு ஐடியா தான் உங்களுக்கு வந்து நான் குடுத்துருக்கேனே தவிர, அது தவிர வேற எதுவும் பெருசா இல்ல. ஸோ தேங்க் யூ சோ மச் அ டியர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்க கேட்டிருந்தீங்க. அ அது ரொம்ப முக்கியம். சிலர் போரிங்கா எதிர்பார்க்கலாம். என்ன அண்ணா ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காரு அப்படின்ற மாரி. ஓகே. சம்திங். சுரேஷ்க்கும், அப்ஜித்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் தேங்க் யூ சோ மச் டூ கோல்ட் ஹெல்த் ஃபவுண்டேஷன். ஓகே. கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன். தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் த அண்ணா. செஷன்ண்ணா. தேங்க் யூ. ஓகேடா. ஓகே. தேங்க்யூ அண்ணா. தேங்க் யூ அண்ணா. ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். ஓகே. தேங்க் தேங்க் யூ யூண்ணா. ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ தேங்க் அண்ணா. யூ. தேங்க்யூ ஓகே. அண்ணா. டேக் கேர் ராமா. பை. பாய்ண்ணா. பாய்.